பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பிகாஸ் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்துகிட்டு இருக்கு இப்போ அப்படின்றத உங்களுக்கு நடைமுறையில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத நிறைய விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு இருக்கிறேன். ஸோ அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா நான் என்ன தொடர்ந்து போகிறதுக்கு முன்பு புதிய நண்பர்கள் யார் இருந்தால் என்னோட அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னுடைய பேர் வந்து முத்தழகு, பிஸ்னஸ் பார்ட்னர் ஷீலா. ஸோ இன்னைக்கு 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்பு அரசாங்கத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ அரசாங்கத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து இப்போ நடைமுறையில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நான் சொல்ல போகிற விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே தான் நாங்களும் கோத்ரூ பண்ணோம். ஒரு லைஃப்பில் வந்து ஒரு டென்ஷனான லைஃபு, ஒரு பிஸியான லைஃபு, கோர்ட்டில் வந்து அரசாங்கத்தில் ஒரு வேலை செஞ்சாலும் ஒரு படம் வருமானம் பத்தலை, ஒரு பிஸியான லைஃபு. ஸோ ஹெல்த்து பாதிச்சிருந்தது. ஒரு 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 ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தான். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையின் அர்த்தம் தான் என்ன? இந்த ஸ்லைட் பாருங்க, ஒரு சிம்பிள் ஸ்லைட் தான். இன்னைக்கு எல்லாருமே வந்து வாழ்க்கையில வந்து ஒரு 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 வாழ்க்கை சக்கரத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாழ்க்கை சக்கரத்துல பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஒரு இன்னைக்கு நம்ம எல்லாமே ஒரு சின்ன வயசுல ஒரு குழந்தையா தான் நம்ம வந்து நம்ம ஒரு தாய் தகப்பனுக்கு நம்ம ஒரு குழந்தையா வந்திருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம், நடக்க பழகியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்மள வந்து தொடக்க கல்வி, ஆரம்ப கல்விக்கு ஸ்கூலுக்கு போயிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஹ் மே அதாவது மேல்நிலை கல்வி அப்படி சொல்லும்பொழுது செகண்டரி ஸ்கூல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லூரி படிப்பை முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லூரி படிப்பு முடிச்ச பிறகு உயர்கல்வி இந்த மாதிரி டிகிரி, மாஸ்டர்ஸ், பிஹெச்டிலாம் முடிச்சிருப்போம். ஸோ வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நம்மளுக்கு 20-30 வருஷம் போயிடும். ஸோ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இப்போ மெடிக்கல்லாம் முடிக்கணும்னு சொன்னாக்கா மெடிசன் இந்த மாதிரிலாம் வந்து கல்வியிலேயே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 30 வருஷம் ஓடிடும். ஏறக்குறைய அவங்க படித்து முடிச்சுட்டு வேலைக்கு வரும்பொழுது 25 வயசு 30 வயசு ஆகிருது. ஆக நம்ம வாழக்கூடிய வயசு ஒரு 60 வயசு 70 வயசா இருந்தா பாதி வாழ்க்கை கல்வியிலேயே போயிருது. அந்த கல்விக்காக நம்ம நிறைய செலவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கல்வியை பிடிச்ச பிறகு நம்மளுக்கு நிறைய கனவுகள் இருக்கும். நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும், நம்ம வந்து வாழ்க்கையில ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுக்காக நம்மளும் வந்து எல்லாருமே செய்யறத நம்மளும் செய்யறோம். எல்லாருமே கார் வாங்குறாங்க, கார் வாங்குவோம், வீடு வாங்குவோம், திருமணம் பண்ணுவோம், குழந்தைகள் உண்டாகுவோம், நம்மளும் ஒரு பெற்றோராகுவோம், நம்மளும் ஒரு லைஃபை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை வந்து எல்லாரும் ஆரம்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த வாழ்க்கை சக்கரத்துல என்னென்ன பிரச்சனைகள் வருது, என்னென்ன மாதிரி இதை எதிர்நோக்குறன்றது நம்ம சில விஷயங்களை வந்து அப்புறம் கோத்ரூ பண்ண போறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில வந்து அடுத்தது வந்து அடுத்த கட்டமா என்ன செய்யறோம், நம்ம ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்றதோட நம்ம சமூகத்திலேயே நம்ம வந்து நான் 4 பேர் மதிக்க வாழணும் அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்க தயவு செய்து யாரும் இந்த ஸ்லைட்ஸ்ல கீறல் வேண்டாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் 30 வருஷம் நம்ம படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நடத்துறோம். நம்ம 30 வருஷம் படிச்சு முடிச்சிட்ட பிறகு ஒரு அதுக்கப்புறம் ஒரு 30 வருஷம் வாழ்க்கை வேலை செய்யறோம். 60 வயசு ரிட்டயர் ஆகுது. அப்போ 30 வருஷம் படிப்பு கல்வி, 30 வருஷம் வேலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டயர் பண்றோம். அதுக்கப்புறம் நோய் வந்துடுது. அதுக்கப்புறம் முதுமை அடையிறாங்க. அதுக்கப்புறம் இறப்பு வந்துடுது. இதுதான் ஒரு சிம்பிளான, அதான் லைஃப் இஸ் ஷார்ட் சொல்லுவாங்க இல்லையா? ஆனா நம்மளுக்கு பார்க்க ரொம்ப நூல் தூரம் மாதிரி இருக்கு. ஆனா ரொம்ப ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வாழ்க்கையில வந்து அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றது போறதுக்கு முன்பு உங்களுக்கு வந்து இன்னைக்கு உள்ள நடைமுறையில நம்மளுக்கு என்ன நடக்குது, மலேசியாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, மலேசியாவில் நம்ம வாழ்றோம், அடுத்து ஒரு பத்தி ஒரி பண்ணாதீங்க. இன்னைக்கு இந்தியாவை பத்தியோ மற்ற நாடை பத்தி நம்ம ஒரி பண்ண வேண்டாம். நம்ம பிறந்து வளர்ந்து இந்த ஊர்ல நம்ம ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழணும், நம்ம சமுதாயத்துக்கு மதிக்கத்தக்க வாழணும், நம்மளும் நம்மளுடைய சமுதாயத்துல நம்ம ஃபேமிலியும் வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழணும்னு தான் நம்ம இந்த வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்துல இப்ப அண்மையில எல்லா நியூஸ் பேப்பர்ல வந்தது என்னென்ன விஷயங்கள்லாம் நாட்டுல என்ன நடக்குதுன்றதை உங்களுக்கு சொல்றேன். யோர் ஷாப்பிங் பில் இஸ் அபவுட் டு கெட் மோர் எக்ஸ்பென்சிவ். ஃபார்மர்ஸ் சே வெஜி prices could rise 50% in April. இப்ப பாருங்க, இன்னைக்குள்ள காலகட்டத்துல இன்னைக்கு உங்களுக்கு எல்லாரும் தெரியும், இன்னைக்கு வந்து உலகம் ஒரே மாதிரி இருக்காது, ஒரே மாதிரி போயிட்டு இருக்காது. இன்னைக்கு வந்து பாருங்க ஈரான் அமெரிக்கா வா இஸ்ராயலும் அமெரிக்காவும் ஈரானோட ஒரு ஒரு பெரிய ஒரு போர் போயிட்டு இருக்குது. அந்த போர்னால வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எரிபொருள், அதாவது பெட்ரோலியம் வந்து இன்னைக்கு பெட்ரோல், டீசல், கேஸ் இதெல்லாம் வந்து நிறைய நாடுகளுக்கு வந்து அவங்களுக்கு பத்தாம போயிட்டு இன்னைக்கு வந்து அதனோட விலைகள்லாம் ஏறப்போகுது. மலேசியாவிலையும் வந்து இப்போதைக்கு ஓகே, பட் இருந்தாலும் இந்த போர் நீடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக மலேசியாவிலையும்
பெட்ரோலியம் விலை ஏறும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்குலாம் தெரியும், மலேசியாவில் வந்து பெட்ரோல் வந்து விலை இருக்குது. நம்மளுடைய பெட்ரோல் எடுத்து வெளிநாட்டுக்கு அதிக விலையில் வித்துட்டு வெளிநாடுகளிலிருந்து குறைந்த விலையில நம்ம பெட்ரோலியம் வாங்கி கொண்டிருக்கின்றது தான் உண்மையான விஷயம். அது ஒரு பிஸ்னஸ் டெக்னிக். ஸோ அதனால நம்ம நாடும் சம்பாதிக்க முடியுது. அந்த சம்பாதிப்புல நம்ம நாடு வந்து சிறப்பாக வாழலான்னு. ஆக இந்த மாதிரி பெட்ரோல் விலைகள் ஏறும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பொருளோட விலைகளும் ஏறும். பெட்ரோல் விலை மட்டும் ஏறாது, டீசல் மட்டும் ஏறாது, எல்லா பொருட்களும், ஏன்னா எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு வந்து உங்களுக்கு காய்கறிகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்ல வருதோ, யூனோ ஈவன் வெஜிடபிள்ஸ்லாம் இன்னைக்கு வந்து உள்ள முக்கால்வாசி ஃபெர்டிலைசர்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோலியம் யூஸ் பண்ணி தான் செய்கிறாங்களாம். ஸோ ஆக இதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நம்ம சம்பளம் ஏற போறதில்ல, அதே சம்பளம் தான். ஓகே. ஆனா பொருட்களுடைய விலை எல்லாமே ஏறப்போகுது. இதே தான் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்குது, ஒரு சில விஷயங்கள் பேப்பர்ல வந்ததே நான் உங்களுக்கு பேசுறேன். ஏன்னா நிறைய பேர் பேப்பர் படிக்கிறீங்களான்னு தெரியல, நியூஸ் படிக்கிறீங்களான்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம அதிகமான நேரம் யூடியூப்லயும், படம் பார்க்கறதுலையும், நெட்ஃபிளிக்ஸ்லயும், வாட்ஸ்அப்லயும் தான், அந்த என்ன சொல்லுவாங்க, ரீல்ஸ்லயும் தான் நம்ம படங்கள், அந்த ஷார்ட் வீடியோஸ். நான் இந்த மாதிரி நியூஸ் படிச்சிருக்கீங்களா எனக்கு தெரியல. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உண்மை சம்பவங்கள். இன்னைக்கு பாருங்க, 60 வயசுல, இன்னைக்கு 60 வயசுல ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹி வாண்ட்ஸ் டு ரிட்டர்ன் ஒர்க். 60 வயசு வேலை செஞ்சு ரிட்டையர் ஆன பிறகு அவர் மறுபடியும் வேலைக்கு போகணும்னு சொல்றாரு. ஏன்னாக்கா அவரோட இபிஎஃப் காசு வந்து 800,000 இருந்ததுங்களாம். அந்த காசு வந்து முடிஞ்சிருச்சான். ஏன்னாக்கா ஹவுஸ் ரெனோவேஷன், லோன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி, அதே இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஸ்கேம்ஸ்ல அவருடைய காசு போயிருச்சு. ஸோ பாருங்க, இன்னைக்குள்ள காலகட்டத்தில் கஷ்டப்பட்டு உழைச்சி 8 லட்சம் வெள்ளி சேர்த்து வச்சிருந்தா கூட இன்னைக்கு வந்து அந்த காசு குறைஞ்ச, அதாவது 55 வயசுல ரிட்டையர் பண்ணியிருக்காரு, 5 வருஷத்துல அவர் முடிச்சிட்டாரு. இப்ப மறுபடியும் வேலைக்கு போறாரு. மறுபடியும் வேலைக்கு போனாதான் என்னால் சம்பாதிக்க முடியும், வாழ்க்கையை ஓட்ட முடியும். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்படிலாம் நடந்து கொண்டு இருக்கின்றதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அப்ப இன்னைக்கு வந்து உங்களுக்கு 20 வயசு, 25 வயசு, 30 வயசுன்னா நீங்க 60 வயசுல எப்படி உங்களுடைய வாழ்க்கை வாழ போறீங்க? இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு 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 பாடங்கள். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கற்றுக் கொடுக்குது. ஸோ இன்னைக்குள்ள நியூஸ் பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மலேசியன்ஸ் உமன் சேஸ் ஹேவிங் சைக்காலஜி டிகிரி இன் யூஸ்லெஸ் சைட்ஸ் லோ பே அண்ட் ஹை ஒர்க் லோட். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேருங்க படிச்சுட்டு வந்துட்டாங்க. நிறைய, நான் சைக்காலஜி டிகிரி வேணுங்க, எனக்கு வந்து மெடிக்கல் டிகிரி வேணுங்க, லாயர்ஸ் லா படிக்க போறேங்க. ஆனா வந்து அந்த படிப்பு முடிச்சுட்டு வந்த பிறகு அவங்களோட இன்கம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் படிச்ச படிப்புக்கு, நான் சம்பாதிக்கிறதுக்கு, நான் படிச்ச கடனை கட்டுறதா, எதை செய்யறதுன்னு தெரியல. இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல, இன்னைக்கு வந்து மென்டல் ஹெல்த்னு ஏன் பேசுறாங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி ஒரு குறைவாக தான் இருந்துச்சு, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க, ஆனால் மனசு நிம்மதியாக இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் கல்வி இருக்கு, படிச்சிருக்கிறாங்க, பார்க்க வாழ்க்கை வந்து சிறப்பான வாழ்க்கை, எல்லா டெக்னாலஜியும் இருக்குது. ஆனால் வாழ்க்கை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் வாழ்க்கையா இருக்குது. உண்மையா இல்லைங்களா? அப்படி நான் சொல்றது உண்மைன்னாக்கா கீழே வந்துட்டு 333 போடுங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் எல்லாருமே சம்பளம் பத்தாம இருக்காங்க, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபோட ரொம்ப வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஓகே, ஸோ தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு வந்து உள்ள காலகட்டத்தில் உண்மை சம்பவங்களை தான் நாங்கள் உங்களுக்கு காமிச்சு பேசுறேன். அதனால இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் கூட மெடிக்கல் படிச்சிருக்கிறாங்க, மெடிசன் படிச்சுட்டு வந்த சில டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு, இந்த டாக்டர்ஸ் தொழில் வந்து எனக்கு பிடிக்கல, நான் வந்து கஷ்டப்பட்டு படிச்சு வந்தேன், ஆனால் சம்பளமும் குறைவா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, பரவாயில்ல நான் ஒரு ஃபோன் கடை திறக்கிறேன், ஒரு ஃபோன் கடை திறந்துருக்காங்க சில டாக்டர்ஸ். நான் வந்து அவர் பேர் வந்து டாக்டர் ஃபோன் போட்டிருக்காரு. இதே தமிழ்ல சின்ன டவுன்ல நான் பார்க்குறேன். சில பேர் வந்து நான் டாக்டர் ரொட்டி ஆயிடுறேன், நான் ரொட்டி பிஸ்னஸ் பண்றேன், நான் சொந்தமா ரொட்டி செஞ்சு ரொட்டி கடை திறக்கிறேன் அப்படின்ட்டு. வாழ்க்கையில வந்து பாருங்க, சக்சஸ்னா என்ன? கல்வி இருந்தா மட்டும் சக்சஸ் ஆயிருமா? படிச்சு டாக்டர் ஆயிட்டா சக்சஸ் ஆயிருமா? லாயர் ஆயிட்டா சக்சஸ் ஆயிருமா? இதெல்லாம் நம்ம ஒரு சிந்திக்கக்கூடிய விஷயங்கள். நான் உங்களுக்கு கேட்கிறேன் பாருங்க. நான் சொல்ற விஷயங்கள் அத்தனையும் வந்து உங்களுக்கு சிந்தனை தூண்டக்கூடியதா இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஐ குட் சர்வைவ் on my own with very little, but I cannot abandon my children and my 3 wives. Former associate professor turns e-hailing driver to support family. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இவர் பாருங்க, ஒரு ப்ரொஃபஸரு, அவர் வந்து சொந்தமா, நான் ஒண்டியா இருந்தா என்னோட வாழ்க்கையை சமாளிச்சிருவேன், நான் ஒரு ப்ரொஃபஸரு, நான் இன்னைக்கு வந்து ரிட்டையர் பண்ணிட்டேன், ஆனா என்னுடைய 3 ஒய்ஃப் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கள நான் காப்பாற்றணும். ஸோ அதனால வந்துட்டு நான் வந்து
ஹேலிங், அதாவது கிராப் டிரைவரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவர் ஃபேமிலி சப்போர்ட் பண்றதுக்கு. இது மாதிரி கேஸ் நிறைய நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச போலீஸ்மேன் ரிட்டையர் பண்ணவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு டீச்சர்ஸ் ரிட்டையர் பண்ணவங்க கிராப் ஓட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில வந்து பாருங்க, 50-60 வருஷம் உழைச்ச பிறகு நம்ம இருக்கிற வருமானத்தை வச்சு சந்தோஷமா வாழணுமா இல்லையா? ஆனா அதுக்கப்புறமும் வந்து நம்ம போய் இன்னும் கஷ்டப்பட்டு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸோட படம் பத்திரங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். வேலைக்கு போய் ஒரு கிராப் டிரைவரா ஓடுறோம். பல சிக்கல்களை மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து கிராப் டிரைவர் சொல்லும்போது இன்னைக்கு வந்து நிறைய இந்த ஃபுட் பண்டாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஓகே, கேன் யூ see my slides? Okay, because somebody call and disturbed it. Okay, so அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாழ்க்கையில வந்து இன்னைக்கு எல்லாருமே ஒரு சிரமமான நிலைமையில இருக்கிறாங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். நீங்க கொஞ்சம் சுத்தி பார்க்கணும் வாழ்க்கையில மற்றவங்களுக்கு என்ன நடக்குது. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா நம்ம எல்லாம் வந்து பாக்குறோம்னா நல்ல விஷயங்கள் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராமோ அல்லது இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக்லயோ ரீல்ஸ்லயோ அழகான வீடும் காரும் அவங்களுடைய நடிகைகளோட லைஃப் ஸ்டைலோ படக்காரர்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா மக்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்றதை நான் பேச கொண்டு வரேங்க. அதே சமயத்தில் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னா பாருங்க, இதெல்லாம் நான் பேப்பர் கட்டிங்ல வந்தது தான். என்எஸ்டி ஆன்லைன் AI digitalization and green economy to impact 685,000 Malaysian workers putting jobs at risk. அப்ப என்ன நடக்க போகுதுன்னா இன்னும் அடுத்து பாருங்க, இன்னைக்கு வந்து ஏஐனால 2030ல ரொம்ப இல்ல 2030னாக்கா இன்னும் ஒரு 4-5 வருஷத்துல மலேசியாவில் ஏறக்குறைய 1 மில்லியன் பேருக்கு வந்து வேலை இல்லாமல் போக போகுது. இது உண்மை கதை. இதுக்கு தயார் நிலையில இருக்கீங்களா? இன்னைக்கு எல்லாரும் நம்ம வந்து படிச்சுட்டோம், வேலை செய்யறோம், ஓகே நான் நினைக்கிறோம். ஆனா இன்னும் அந்த 5 வருஷத்துல உங்களுக்கு வேலை இல்லைன்னா என்ன நடக்கும்? உங்களுக்கு ஒரு இன்கம் இல்லைன்னா என்ன நடக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு நீங்க தயார் நிலையில இருக்கீங்களா? நீங்க ஒரு பேக்கப் பிளான் இருக்கீங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு இருக்கீங்களா? அப்படின்றத என்னோட கேள்வி. ஸோ அடுத்து நீங்க பாருங்க, இது ஒரு முக்கியமான ஸ்லைடு. சேலரி இஸ் அ ட்ரக் given to you forget your dreams. இன்னைக்கு பாருங்க கீழே வந்துட்டு அந்த 2 பேர் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து வேலை செய்யறாங்க. மேல பாஸ் இருக்காரு, உனக்கு நான் இவ்வளவு சம்பளம் தரேன், இந்த வேலையெல்லாம் செய்யணும் வேலை வாங்கிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எடுக்கிற சம்பளம் வந்து ஒரு ட்ராக் மாதிரியாம். ட்ராக்னு சொல்லும்போது என்ன, ஒரு போதை தரக்கூடிய ஒரு போதை. அதாவது அந்த ஒரு போதையை தரக்கூடிய போதை மருந்து கொடுக்குற மாதிரி, போதை மருந்து சாப்பிட்டா என்ன செய்வோம், போதை ஆயிட்டோம். நம்ம என்ன செய்வோம், நம்ம ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி போதையில இருப்போம். அந்த மாதிரி இன்னைக்கு சம்பளம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி அந்த போதையில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கா? உங்களை ஹெல்த் நல்லா இருக்கா? உங்க ஃபேமிலியோட டைம் போட முடியுதா? நீங்க நினைச்சதை அடைய முடியுதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே, இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் நான் போட்டு காமிக்கிறதுலேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு பாருங்க, மிலைமெயில் நியூஸ்ல வந்தது. ஸ்லாங்கோ ரெக்கார்ட்ஸ் ஹையஸ்ட் பேங்க்ரப்சி ரேட் teachers among the major groups affected, says insolvency department. நான் வந்து இங்க ஹைகோர்ட்ல வந்து ஒரு 15 வருஷம் வேலை செஞ்சேங்க. அந்த 15 வருஷத்துல இந்த பேங்க்ராப்சி கேஸ்லாம் நான் தான் இன்சார்ஜ். அப்ப என்னுடைய ஃபைல் வரும், யார் யாரெல்லாம் பேங்க்ராப்சி அப்படி சொல்லிட்டு. பெரும்பாலும் நான் வேலை செய்யும் பொழுது அப்ப வந்து என்ன நடக்கும்னாக்கா, நிறைய பேர் வந்து இந்த கார் லோன் இந்த மாதிரி லோன்லாம் எடுத்துட்டு கட்ட முடியாதனால பேங்க்ராப் ஆயிருப்பாங்க. கிரெடிட் கார்டு லோன் எடுத்துட்டு அவங்க கட்ட முடியாதனால பேங்க்ராப் ஆகி வருவாங்க. அதே சமயத்துல இன்னைக்கு வேற இந்த மாதிரி பேங்க்ராப் ஆயிட்டாங்கன்னா, பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா வெளியூருக்கு எங்கேயும் போக முடியாது. அவங்க பாஸ்போர்ட்டை பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணி பேங்க்ராப் ஆகிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, டீச்சர்ஸ் அதாவது கவர்மெண்ட் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டீச்சர்ஸ் தானே, அவங்களும் நல்ல சம்பளம் இருக்குது, கவர்மெண்ட் செவனாக இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹையஸ்ட் ரேட் இன்னைக்கு வந்து பேங்க்ராப்சி ஆகுறது. ஏன்னாக்கா இன்னைக்கு டீச்சர்ஸ் பெரும்பாலும் என்ன செய்யறாங்க, கவர்மெண்ட் செவன்ஸ்லாம் வந்துட்டு லோன் கிடைக்குது, இந்த பேங்க்ல லோன் இருக்கு, அந்த பேங்க்ல லோன் இருக்குன்னு நிறைய விதமான பேங்க் லோன்ஸ் எடுத்துட்டு கட்ட முடியாம அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லிட்டு காசு மேல காசு சம்பாதிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு ராங் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ல போயிட்டு காசை விட்டுட்டு அதுக்கப்புறம் பேங்க்ராப் ஆகி அந்த மாதிரி நிறைய பேர் மாட்டிட்டு இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் நிறைய பேரும் நல்ல அறிவு படைத்த மக்கள், நல்ல கல்விமான்கள் சொல்லுவது கல்வி கற்றவர்கள். அப்படிப்பட்ட லெக்சர்ஸ் டீச்சர்ஸ் தான் இன்னைக்கு நிறைய என்னோட தெரிய நண்பர்கள் போலீஸ் பீப்புள், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஹை இன்கம் ஹைலி எடிக்கேட்டட் பீப்புள் தான் இந்த மாதிரி வந்து ஏமாந்து போறாங்க. அண்மையில நானும் ஷீலாவும் கூட பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் போயிருந்தோம், ஒரு ஸ்கேம் மீட்டிங், எப்படிலாம் ஸ்கேம் செய்யறாங்கன்னு. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி டீச்சர்ஸ் தான் அதிகமாக வந்து ஏமாற்றப்படுகிறார்கள் அந்த மாதிரி ஸ்கேம் பிசினஸ்ல. ஸோ ஏன்னா எல்லாருமே வந்து ஃபாஸ்ட் மணி சம்பாதிக்கணும், சீக்கிரத்திலே காசு சம்பாதிக்கணும்ட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் இது இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, நீங்க வந்து ஒரு ரிட்டையர் பண்ணி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும். இப்போ நீங்க ரிட்டையர் பண்ணிட்டீங்க 60 வயசுல, 70 வயசோ 80 வயசோ 90 வயசோ நீங்க இருக்கிற வரைக்கும் நல்லா வாழணும்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வாரம்
டு 1.5 மில்லியன் உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கணுமா அப்படின்னு இன்னைக்கு இபிஎஃப்ஏ சொல்றாங்க. இபிஎஃப் உங்களுக்கு தெரியும், ரைட்? ஸோ மலேசியாவில் வந்து இது உண்மை கதை. ஆனா எத்தனை பேர் நம்ம வந்து ரிட்டையர் பண்ணோன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்ல 1.5 மில்லியன் இருக்கும் அல்லது சேர்த்து வச்சிருக்கிறோம்? சொல்லுங்க பார்ப்போம். கிடையாது. அப்ப நம்ம மாதிரி ஒரு பிசினஸ், இன்னைக்கு ஒரு பிசினஸ், நம்ம பிசினஸ்ல நீங்க ரிட்டையர் பண்ணாலும் மாதம் மாதம் உங்களுக்கு வருமானம் தொடர்ந்து வர மாதிரி, நீங்க இருக்கிற வரைக்கும் இறக்குற வரைக்கும் வருமானம் வரும். அதுக்கப்புறமும் அந்த வருமானம் உங்க ஃபேமிலிக்கு போகணும் வருமானம் வரும்னா, இது இந்த மாதிரி ஒரு வியாபாரத்தை செய்யறது எவ்வளவு முக்கியமான விஷயம். அதை தான் இன்னைக்கு வந்து நம்ம இதெல்லாம் சொல்றோம். ஸோ இது மாதிரி பார்க்கையில பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நம்ம தயார் நிலையில இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம்னா, இன்னைக்கு வந்துட்டு ஜாலியா இருக்கிறோம், இன்னைக்கு படம் பார்க்க போறோம், ஜாலியா என்ஜாய் பண்றோம், போறோம் வரோம், எதிர்காலத்தை பத்தி நினைக்கல. இன்னைக்கு வந்து உண்மைதான், இன்னைக்கு உள்ளது வந்து நிகழ்காலத்தை நம்ம நினைப்போம், சந்தோஷமா இருப்போம், எஸ். பட் சேம் டைம் ஒரு எறும்பு கூட பாத்தீங்கன்னா அது எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்குது. ஒரு எறும்பு கூட என்ன செய்யுது, எதிர்காலத்துக்கு ஒரு மழை காலத்துல நான் வந்து வெளியே போக முடியாது, இருக்கிற சாப்பாடை சாப்பிடணும்னு சேர்த்து வைக்குது. இன்னைக்கு பாருங்க, ஒரு போர் வந்துருச்சு. இன்னைக்கு கோவிட்-19 மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை வருது. அந்த டைம்ல நம்ம வந்து என்ன தயார் நிலையில இருக்கிறோம், இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பிசினஸ் பாத்தீங்கன்னா எம்பிஏ பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வியாபாரம். இட்ஸ் நாட் அபவுட் செல்லிங் ப்ராடக்ட், இட்ஸ் அபவுட் கிரியேட்டிங் அ லெகசி ஆஃப் ஹெல்த், வெல்த் அண்ட் ஃப்ரீடம். ஸோ அப்ப ஏன் இதெல்லாம் நான் பேசுறேன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு பிசினஸ் மூலியமா, நம்ம எம்ஏன்ற ஒரு பிசினஸ் மூலியமா மினிமம் கேபிட்டல்ல நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்கன்னு கிடையாது. இது வந்து பிசினஸ்னா ப்ராடக்ட் வித்துக்கிட்டு பொருள் வித்துக்கிட்டே இருக்கிற பிசினஸ் கிடையாது. நீங்க வந்து ஒரு 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 லெகசி ஆஃப் ஹெல்த் நீங்க கிரியேட் பண்றீங்க, வெல்த் கிரியேட் பண்றீங்க, ஒரு ஃப்ரீடமான லைஃப் கிரியேட் பண்றீங்க, நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து அவங்க வாழ்க்கையை மாற்றம் செய்ய போறீங்க. அப்படிப்பட்ட ஒரு பிசினஸ் இருக்கிறீங்க. இந்த வியாபாரத்தை பற்றி நான் வந்து பிறகு நான் இன்னும் டீட்டெயிலா பேச போறேன். அதுக்கிடையில இந்த ஸ்லைட்ஸ்லாம் வந்து நான் இடையில இன்சர்ட் பண்ணதுனால ஐ ஃபினிஷ் வித் ஸ்லைட்ஸ். அதே சமயத்தில் பாருங்க, மலேசியன் ஒர்க்கர்ஸ், இதுவும் நியூஸ்ல வந்தது. Malaysian workers aged 25 to 34 take note, you are at risk of being replaced by AI. இன்னைக்கு சின்ன வயசுல உள்ளவங்கலாம் இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு பாருங்க, ஒரு கல்விக்கு அதாவது முக்கியத்துவம் கொடுத்து, நம்ம கல்வி முக்கியம் தான், இன்னைக்கு கல்வி முக்கியம் கொடுத்து நிறைய பணம் எல்லாம் செலவு பண்ணி நம்ம படிச்சுட்டு வரோம். கடைசியில பாத்தீங்கன்னா யூ ஆர் அட் ரிஸ்க் ஆஃப் ரிப்ளேஸ் பை ஏஐ. இன்னைக்கு ஏஐ வந்து நிறைய பேரை ரிப்ளேஸ் பண்ண போகுது. இன்னைக்கு படிச்சுட்டு வந்த டிகிரி இதெல்லாமே வந்து உதவாம போக போகுது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. யாரும் மறைவு ஸ்லைட் இருக்கிறாங்க, அதை கொஞ்சம் பாருங்க எப்படி செய்ய முடியுமான்ட்டு. Rakyat Malaysia makin menua simpanan EPF tak ramai pun cecah 100K. ஸோ நிறைய மலேசியன்ஸ் முதல்ல சொன்னேன், இன்னைக்கு ரிட்டையர் பண்ணா 1 to 1.5 மில்லியன் வந்து அக்கௌண்ட்ல இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் உழைச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல மலேசியாவில் இன்னைக்கு ரிட்டையர் பண்றவங்க 100,000 கூட அக்கௌண்ட்ல இல்லை. அப்ப அவங்க வாழ்க்கை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கு மலேசியாவில். ஓகே, broke isn't just a banking balance, it's a mindset. அதான் என்ன சொல்ல வராங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பணம் பத்தலை அப்படின்றது வந்து ஒரு மைண்ட் செட் தான். ஓகே, ஸோ பேங்க்ல ஜீரோ இன்கம் இருந்தாலும், ஆனா உங்க மைண்ட் செட் பாசிட்டிவா இருந்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து பிரச்சனையை தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு பணம் பத்தலை, இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு காசு பத்தலை, எனக்கு வந்துட்டு செலவுக்கு காசு பத்தலை, ஸோ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். பட் பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கிறோம் பிகாஸ் வாய் நம்ம மைண்ட் செட் வந்து ப்ரோக். பிகாஸ் நம்ம ப்ரோக்கான மைண்ட் செட்ல இருக்கிறோம். நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்ல இருந்தா நம்ம இப்படி பேச மாட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா the biggest asset in the world is your mindset. உங்க மைண்ட் பாசிட்டிவா இருந்தா நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். ஸோ எஸ்பெஷலி நம்ம மாதிரி பிசினஸ்ல வந்து எப்படி வந்து நீங்க உங்களோட மைண்டை பாசிட்டிவா வச்சுக்கிறது, எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுன்ற நிறைய விஷயங்களை நம்ம வந்து கருத்து பரிமாறிக்கிறோம். அடுத்தது இந்த ஸ்லைட் ரொம்ப அருமையான ஒரு ஸ்லைட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க இதை படம் பிடிச்சிட்டு கூட நீங்க ஷேர் பண்ணலாம். மோஸ்ட் பீப்புள் பிலீவ் a degree guarantees a job. இன்னைக்கு எல்லாருமே என்ன வந்து ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் சொல்றேங்களேன், இன்னைக்கு வந்து வெளியே என்ன நடக்குன்னா, ஒரு எஸ்பிஐ முடிச்ச உடனே நிறைய இந்த கல்லூரிகள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, அவங்க வியாபாரத்தை சம்பாதிக்கணுன்றதுக்காக நிறைய கல்லூரியிலிருந்து கால் வரும், மெசேஜ் வரும், இந்த கல்லூரிக்கு போங்க, அந்த கல்லூரிக்கு போங்க, அப்ளை பண்ணுங்க, நீங்க ஒரு டிகிரி எடுத்துடலாம், மாஸ்டர்ஸ் எடுத்துடலாம், நீங்க ஒரு நல்ல வேலையில போகலாம், உங்க கனவுகள்லாம் அடைஞ்சிடலாம்னு சொல்றாங்க. ஆனா என்ன நடக்குது, யூனிவர்சிட்டியில வந்து இன்னைக்கு வந்துட்டு உதாரணத்துக்கு 1,00,000 பேர் இன்னைக்கு யூனிவர்சிட்டில இருந்து வெளியாகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷத்துல 1,00,000 பேர் படிச்சுட்டு யூனிவர்சிட்டில இருந்து வெளியாகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அங்க காத்திருக்கிற வேலை வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 பேர் நம்ம படிச்சுட்டு வரோம், அங்க 10,000 ஜாப்ஸ் தான் அங்க அவைலபிளா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு வாழ்க்கையில வந்து ரொம்ப பேர் ஏமாந்து போறாங்க. இன்னைக்கு படிச்ச கல்விக்கு வேலை இல்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு எல்லாருமே வந்து என்ன நம்பிடுறாங்க,
எனக்கு ஒரு பட்டம் இருந்தா, டிகிரி இருந்தா வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவேன். அண்மையில கூட ஒரு நண்பர் சந்திச்சேன். பிஹெச்டி வச்சிருக்காரு. படிச்சு பிஹெச்டிக்கு போயிட்டாரு. பிஹெச்டி முடிச்சிட்டாரு. பிஹெச்டி முடிச்சுட்டு அப்ளை பண்றாரு. 500 ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்றாரு. வேலை கிடைக்கல. ஸோ இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல ரியாலிட்டினா என்ன, உண்மை சம்பவம் என்ன நடக்குது, உண்மை என்ன நடக்குது ரொம்ப பேருக்கு தெரியாம இன்னைக்கு வந்து கல்லூரிக்கு போயிட்டாவே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுடைய பிள்ளைகள்லாம் வந்து நான் படிப்புல ஃபோக்கஸ் பண்றேன், நான் டிகிரி எடுத்துருவேன், என்னோட வாழ்க்கையே மாறிடும் நினைக்கிறாங்க. கிடையாது. இட்ஸ் நாட் ட்ரூ. பிகாஸ் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல என்னன்னா, உங்க கல்வி வந்து உங்களுடைய லைஃபை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போன்றது எந்த ஒரு நிச்சயமும் கிடையாது. எந்த ஒரு நிச்சயமும் கிடையாது. ஆனா இன்னைக்கு கல்வி மாநில இன்னைக்கு யூனிவர்சிட்டியில என்ன புகுத்துறாங்க, நீங்க டிகிரி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வேலை இருக்கு, உங்க லைஃப் மாறிடும் அப்படி இப்படி சொல்லி ஒரு கன்வின்ஸ் பண்ணி எல்லாருமே யூனிவர்சிட்டியில ஒரு 1,00,000 வெள்ளி 2,00,000 வெள்ளியில இருந்து 5,00,000 வெள்ளி செலவு பண்றாங்க. இன்னைக்கு மெடிக்கல்லாம் பாத்தீங்கன்னா 5,00,000 வெள்ளி 1,000,000 வரைக்கும் நீங்க யூகே எல்லாம் படிச்சீங்கன்னா மெடிக்கல் 1 மில்லியன். அப்போ செலவு பண்ணிட்டு படிச்சுட்டு வரும்போது கடைசியில வந்து வேலை செய்யும் பொழுது பார்த்தா குறைஞ்ச சம்பளம். அவங்க எடுத்த லோனோ கடனோ கூட கட்ட முடியல. இது உண்மையா இல்லையா நான் சொல்றது? ஓகே. உண்மைன்னா 1 போடுங்க. நான் சொல்றது பொய்னா 2 போடுங்க. பார்ப்போம். நீங்களாம் அங்க கேட்டுட்டு இருக்கீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. அதனால நீங்க மெசேஜ் போட்டது எனக்கு தெரியும். ஓகே, குட். ஸோ இன்னைக்குள்ள காலகட்டத்துல நம்ம வந்து என்ன நம்ம மைண்ட ப்ரோக்ராம் பண்றாங்கன்னா, நீ நல்லா படி, நீ நல்லா டிகிரி எடு, நீ நல்லா சம்பாதிக்கலாம், நீ வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடலான்னு. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? அப்படியே நல்லா படிச்சாலும், நல்ல ஒரு வேலைக்கு போனாலும், நம்மள வச்சு நல்ல வேலை வாங்குறாங்க, நம்மளுக்கு குறைஞ்ச சம்பளம் குடுக்குறாங்க, வாழ்க்கையில நிம்மதி இல்ல, நம்ம நினைச்ச கனவுகள அடைய முடியல. அப்படி சொல்லும்போது நம்மளுக்கு என்ன தேவை? ஆல்வேஸ் நம்ம வந்து ஒரு பேக்கப் பிளான் இருக்கணும். ஒரு பிளான் பி இருக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஓகே. ஸோ இஃப் யூ ஹேவ் அ பிளான் பி, நீங்க வந்து ஒரு சொந்த முதலாளியா இருந்தா, நீங்க வந்து ஒரு 10 பேருக்கு வேலை குடுக்குற மாரி இருந்தா, நீங்க வந்து ஒரு 10 பேர் வாழ்க்கையில மாற்றம் செய்ற மாரி இருந்தா, நீங்க வந்து ஒரு வெற்றியாளர். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ நான் வந்து வேலைய கொண்டேன் பண்ணல. கல்விய கொண்டேன் பண்ண கிடையாது. ஓகே. ஸோ இன்னொரு படம் பாருங்க. இதுவும் உண்மையான விஷயம். இன்னைக்குள்ள காலகட்டத்துல குட் பை டு சேல்ஸ் ஜாப்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் படிச்சுட்டு பாருங்க, வேலை இல்லாட்டியும் ஒரு சேல்ஸ்மேனா இருக்கலாம். ஒரு கார்ல சேல்ஸ்மேனா இருக்கலாம். இல்ல ஒரு ஏதாவது ஒரு விற்பனை சேல்ஸ் கேர்ள், சேல்ஸ் பாயா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ரெஸ்டாரண்ட் முதலிட்டு இன்னைக்கு ஒரு ஒரு கார் சேல்ஸ் கம்பெனி கூட இன்னைக்கு எல்லாம் ரோபோட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரோபோட் வந்து ஒருத்தருக்கு என்ன கார் வேணும், அந்த கார் எப்படி இப்படி வேலை செய்யணும்ட்டு அது பிரீஃப் பண்ணுது. ரோபோட் வந்து சாப்பாடு அனுப்புது. ரோபோட் ஆர்டர் எடுக்குது. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல மனிதர்கள் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து நம்மளை விட இன்னைக்கு ரோபோட்டுக்கு மதிப்பு அதிகமா போயிருச்சு. இன்னைக்கு ரோபோட்டை யூஸ் பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கிறன்றது பணக்காரர்கள் சிந்திக்கிறாங்க. நம்ம ஏழை மக்கள் படிச்சு டிகிரி எடுத்தா நான் பணக்காரன் ஆயிரும் நினைக்கிறோம். அது தப்பான விஷயம். ஓகே. சோ அடுத்தது பாருங்க, சைக்காலஜிஸ்ட் என்ன செய்யறாங்க. நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், இப்ப நான் இவ்வளவு எல்லாம் ஏன் சொல்றேன்னா, when you focus on problems you will have more problems. அப்ப நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல பாருங்க, இன்னைக்கு வருமானம் பத்தல, சம்பளம் பத்தல, இன்னைக்கு வந்து படிப்பு இருந்தாலும் டிகிரி இருந்தாலும் வேலை கிடைக்கல, இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, இன்னைக்கு மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நம்ம ப்ராப்ளமே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை பூரா பிரச்சனையோட தான் இருப்போம். நம்ம வந்து வெற்றி அடைய முடியாது. ஆனா when you have focus on possibilities you will have more opportunities. அப்ப இன்னைக்கு நீங்க வந்து கலந்துருக்கீங்கன்னா, இங்க உள்ளவர்கள் எத்தனை பேரும் ஏறக்குறைய 65 பேர் கலந்துருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து அருமையான ஒரு வாய்ப்பு கையில இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்க யூஸ் பண்ணினீங்கன்னா, பாசிட்டிவா திங்க் பண்ணீங்கன்னா, உங்க வாழ்க்கை தரத்தை மாத்த முடியும். சோ இந்த மாதிரி வந்து வாழ்க்கை தரத்தை இந்த வியாபாரம் மூலியமா நிறைய பேர் வாழ்க்கை தரத்தை மாத்திருக்காங்க. பிகாஸ் நம்மளுடைய பிசினஸ் என்வாயர்மெண்ட் ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு என்வாயர்மெண்ட். நம்ம குறைகளை மட்டும் பேசாம நிறைய விஷயங்களை நம்ம சாதிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்ப உள்ள காலகட்டத்தில் என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, த ரோப் இஸ் இன் த ப்ராப்ளம், தி பிலீஃப் இஸ். நீங்க பாருங்க, இது வந்து ஒரு அருமையான ஒரு படம். இந்த படத்துல பாருங்க, இன்னைக்கு ஒரு பெரிய யானை நிக்குது. அந்த பெரிய யானை ஒரு சின்னோண்டு கயிறு, அந்த கயிறுல கட்டி போட்டோம்னா அந்த யானை எங்கேயும் போகாம இருக்கு. ஆனா யானைக்குள்ள பலத்துக்கு ஒரு பெரிய மரத்தையே பிடிச்சி இழுத்து கீழே போட்டுரும். ஓகே, அவ்வளவு பலம் இருக்குது. ஆக நீங்க என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாருங்க, ஒரு சின்ன யானையை வந்து குட்டியில இருந்தே கட்டி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த யானை என்ன நினைக்கும், இந்த கயிறு இழுத்துட்டு என்னால ஓட முடியலன்னு வளர வளர பெரிய யானை ஆனாலும் அந்த கயிறு கட்டி போட்டதுல இது வந்து என்னை கட்டி போட்டாங்க, நான் எங்கேயும் போக முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது நினைக்குது. ஆனா அதே ஒரு யானை, குட்டி யானை காட்டுல சுதந்திரமா வாழுது, சுதந்திரமா திரிஞ்சு அலையுது. அந்த அந்த யானை எப்படி இருக்கும், ஒரு பெரிய மரத்தை கூட பிடுங்கி வீசிடும். அந்த மாதிரி இன்னைக்கு வேலை, உனக்கு இவ்வளவுதான் சம்பளம், உன்னால வந்து சாதிக்க முடியாது,
நீ இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது, உனக்கு ஃப்ரீடம் கிடையாது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து படிச்சு முடிச்சோம், டிகிரி எடுக்கணும், வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சுதந்திரம் இல்லாம நம்ம நம்பிக்கையெல்லாம் இழக்க வச்சு நம்மளை வந்து நம்ம லைஃப்ல இப்படிதான் வாழ்க்கை, இப்படிதான் இருப்போம், ஒரு சுதந்திரம்னா இல்ல, நம்ம எதுவுமே சுதந்திரமா பேச முடியாது, சுதந்திரமா எங்கேயும் போக முடியாது, நம்ம வாழ்க்கைன்னா இப்படித்தான், நம்ம அடிமைத்தனம் தான் வாழணும்னு சொல்லி வாழ்ந்துட்டு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த யானையோட கதை மாதிரிதான். உண்மையா இல்லைங்களா? சோ உண்மைன்னு சொன்னா எல்லாரும் போடுங்க, அங்க 21 போடுங்க. ஓகே. ஸோ ஆக இன்னைக்கு வந்து இந்த பிசினஸ்ல அந்த கயிறை கழட்டி போட்டுட்டு நீங்க இன்னும் நல்லா சுதந்திரமா வாழலாம். இந்த கயிறை கழட்டி போட்டுட்டு வாங்க, சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழலாம், நாங்க உங்களுக்கு கைட் பண்றோம்னு நம்ம சொல்றோம். ஆனா ரொம்ப பேருக்கு அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்ல, இந்த மாதிரி ஒரு வியாபாரத்துல வெற்றி அடைய முடியும்னு. இன்னும் அவங்க பாஸை நம்பிக்கிட்டு, இன்னும் அவங்க வேலையை நம்பிக்கிட்டு ஒரே வேலையில இருக்காங்க. இப்ப நானும் தான் வேலையில இருந்தேன், நம்மளும் நிறைய பேர் இந்த பிசினஸ்ல வந்திருக்காங்க, கொண்டு வந்திருக்கோம். நிறைய வெற்றியாளர்கள் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு பேக்கப் பிளான் எனக்கு வேணும், எனக்கு இன்னொரு +1 எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும்னு செஞ்சதுனால இன்னைக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க தகவல் கொடுக்குறாங்க பாருங்க. 5 லெவல்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அதாவது இன்னைக்கு மக்கள் நீங்க பாப்பீங்க, நிறைய பேர் வெளியே சந்திப்பீங்க. ஓகே. நிறைய பேர் என்ன செய்வாங்க, லெவல் 1ல உள்ள பீப்புள் என்ன செய்வாங்களாம், பீப்புள் வுட் டாக் அபவுட் த பாஸ்ட். ஓ நான் முன்ன இப்படி இருந்தேன், இப்படி செஞ்சேன், இதை செஞ்சேன், அதை செஞ்சேன்னு சொல்லிட்டு பழைய கதையே பேசிட்டு இருப்பாங்களாம். லெவல் 2, பீப்புள் who டாக் அபவுட் அதர் பீப்புள். இது வந்து கோசிப்பு. இவங்க அப்படி, அவங்க அப்படி, அந்த நடிகையை பாரு, இந்த நடிகனை பாரு, ஓகே, இவங்க பாரு, அவங்கள பாரு, பாருங்க மறுபடியும் ஸ்லைட்ல இருக்கிறீங்க. தயவு செய்து நீங்க ஸ்லைட்ஸ் நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கங்க, படம் எடுத்துக்கோங்க. நீங்க அங்க தயவு செய்து இந்த ஸ்லைட்ஸ்ல வந்து கிறுக்காதீங்க. ஸோ லெவல் 3 பாருங்க. இந்த லெவல் 2ல தான் ரொம்ப பேர் இருக்கும். இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நானும் ஒய்ஃப் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பீப்புள் who டாக் அபவுட் அதர் பீப்புள்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு வந்து என்ன நடக்குன்னா, ஒரு கோசிப் வந்து முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம குடும்பம் உண்டு, நம்ம இருக்கிறோம், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம வாழ்க்கை முன்னுக்கு வரணும்னு போயிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்குள்ள காலகட்டத்துல இந்த Facebook, WhatsApp, இந்த Instagram வந்தோடனே மத்தவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றதா பாத்துட்டு இருக்காங்க. ஓ இவங்க நல்லா இருக்காங்க, இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க, மத்தவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம எப்ப சாதிக்க போறோம்? நம்ம 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 நான் எப்போ சொல்ற ஆளுங்க பார்த்தா, நீங்க பிழைக்கிற வழியை பாருங்க, நீங்க முன்னுக்கு போற வழியை பாருங்க, ஏன் மத்தவங்கள பத்தி பேசுறீங்க தான் எப்போ சொல்லுவேன். ஆனா மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, மத்தவங்கள பத்தி தான் ரொம்ப பேசிட்டு இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க. நீங்க எப்பங்க நல்லா இருக்க போறீங்க? நீங்க எப்பங்க நல்ல கார் ஓட்ட போறீங்க? நீங்க எப்பங்க கடன் இல்லாத வாழ்க்கை வாழ போறீங்க? ஓகே. லெவல் 3 வந்து பாத்தீங்கன்னா, பீப்புள் டாக் அபவுட் ஐடியாஸ். இவங்க சில பேர் இருப்பாங்க, ஐடியா சொல்லுவாங்க, நான் இப்படி செஞ்சிருவேன், நான் அப்படி வந்துருவேன், இதே பிசினஸ்ல நான் வந்து 5 MBA பிசினஸ் 5 வருஷத்துக்கு முன்ன பார்த்தா நான் சாதிச்சிருப்பேன், 10 வருஷத்துக்கு முன்ன பார்த்து நான் MBA பிசினஸ் சாதிச்சிருப்பேன் அப்படின்னு பெருசா பேசுவாங்க, ஐடியாஸ் கொடுப்பாங்க, ஐடியாஸ் பேசுவாங்க. ஆனா ஆட்களை முன்னுக்கு வர மாட்டாங்க. பிகாஸ் தே ஆர் பீப்புள் வித் ஐடியாஸ் பட் தே cannot do anything. லெவல் 5 பீப்புள் பார்த்தீங்கன்னா, பீப்புள் who have talk about execution. அப்படின்னா நான் சாதிக்கணும், நான் இதை முடிக்கணும் அப்படின்னு அவங்க முடிச்சு காமிப்பாங்க. 1 வருஷத்துல 5 வருஷத்துல இதை முடிக்கணும், முடிச்சு காமிப்பாங்க. 6 வருஷத்துல இதை முடிக்கணும், முடிச்சு காமிப்பாங்க. வாழ்க்கையில பீப்புள் who டாக் அபவுட் எக்ஸிகியூஷன், நான் இதை செஞ்சு சாதிச்சு முடிப்பேன், முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சு காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில உள்ளவங்க தான் வந்து இன்னைக்கு சாதனையாளர்களா இருக்கிறாங்க. அண்ட் லெவல் 5 பீப்புள் who டாக் அபவுட் மணி. பிகாஸ் இன்னைக்கு வந்து என்னங்க நீங்க காசு பத்தியே பேசுறீங்க, பணம் தான் முக்கியமா? எஸ். இன்னைக்கு பணம் இல்லாத வாழ்க்கை, எனக்கு கேட்டீங்கன்னா பணம் பணம் இல்லாத வாழ்க்கை நான் குப்பை இல்லைன்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? இன்னைக்கு வந்து ஆஹ் பணம் ஈட்டி எட்டுன வரைக்கும் பாயும், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பணம் வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் தேவைங்க. இன்னைக்கு நீங்க உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஒரு செலவு பணம் தேவைங்க. எதுக்கு பணம் வேணும், டிராவல் பண்ணணும் பணம் தேவைங்க. என்ன ஒரு நல்ல பொருள் வேணும் பணம் தேவைங்க. கல்வி வேணுமா, உங்க பிள்ளைங்க நல்லா படிக்க வைக்கணுமா பணம் தேவைங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காக நிறைய பேர் அப்பா அம்மா கடன் பட்டு, லோன் பட்டு, வீடை வித்து, காரை வித்து பிள்ளைகளை படிக்க வச்சிருக்காங்க. ஏங்க எல்லாத்துக்கும் பணம் வேணுங்க. அப்ப இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நான் பார்த்தேன், சக்சஸ்ஃபுல்லான பீப்புள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி வென் வி மிக்ஸ் வித் சைனீஸ் பீப்புள், மலே பீப்புள், தே ஆல்வேஸ் டாக் அபவுட் ஹவு டு மேக் மோர் மணி. எப்படி நம்ம பணம் கூட சம்பாதிக்கிறது, வாழ்க்கை எப்படி, அதாவது அவங்க பிரச்சனையே செலவு பேசாம எப்படி நான் பணத்தை கூட சம்பாரிச்சா என்னுடைய வாழ்க்கையில வந்து என்னோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்னு தான் பேசுறாங்க. அப்ப அந்த மாதிரி லைஃப்ல வந்து நீங்க முன்னுக்கு வரணும்னா யூ ஹேவ் டு திங்க் ஹவு டு மேக் மோர் மணி.
ஓகே. இன்னைக்கு நீங்க யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கலாம், டிகிரி வச்சிருக்கலாம். அங்க வந்து எந்த ஒரு இதுலயும் காஸ்ட்லயும் வந்து பணம் எப்படி சம்பாதிக்கிறது யாரும் சொல்லிக் கொடுக்க போறது கிடையாது. ஆனா நம்ம மாரி பிசினஸ்ல நீங்க எப்படி பணத்த சம்பாதிக்க முடியும்? அது குறைஞ்ச கேபிட்டல்ல எப்படி வியாபாரம் பண்றது? எப்படி நீங்க பிஸியா இருந்தாலும் சம்பாதிக்கிறது நம்ம நிறைய விஷயம் ஷேர் பண்றோம். ஸோ ஒய்? ஏன் இந்த மாரி ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரெடிஷனல் ஜாப்ல பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டே அவே ஃப்ரம் த ஃபேமிலி. நீங்க வேலையில பார்த்தீங்கன்னா, எவ்ரி டைம் நீங்க உங்க உங்க குடும்பத்த விட்டு வெளிய தான் இருப்பீங்க. வேல, 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 வேல. உங்க பிள்ளைங்களோட டைம் போட முடியாது. உங்க ஒய்ஃபோட டைம் போட முடியாது. உங்க ஒய்ஃப் பர்த்டேக்கு நீங்க ஒரு லீவ் போட முடியாது. உங்க பிள்ளை சீக்குன்னா ஒரு லீவ் போட முடியாது. ஒரு 2 வாரம் லீவ் எடுத்துட்டு நீங்க ஹாலிடே போடுனா கூட உங்க பாஸ் லீவ் குடுக்க மாட்டாங்க. இந்த மாரி உங்களோட ஜாப்ல வந்து நானும் வேலை செஞ்சிருக்கிறேன். கட்டுப்பட்ட லைஃப்ல இருப்போம். அதே வந்து நீங்க பிசினஸ் நெட்வொர்க்கிங் பிசினஸ்ல இருந்தீங்கன்னா, ஃபேமிலி சீஸ் யூ மோர் அண்ட் கேன் பி பார்ட் ஆஃப் யுவர் பிசினஸ். இந்த பிசினஸ்ல உங்க ஃபேமிலியும் ஈடுபடலாம். உங்க ஃபேமிலியோட நீங்க அதிக டைம் போடுவீங்க. எஸ்பெஷலி நானும் ஒய்ஃப்ன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே கவர்மெண்ட்ல வேலை செஞ்சோம். வேலையில வேலை செய்யும்பொழுது நம்மளுக்கு வந்து 8 மணி நேரம் நம்ம வேலை செய்யும்பொழுது வேலையில தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஆனா இந்த எம்பிஏ பிசினஸ் நாங்க பார்ட் டைமா ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் போடுவோம். நாங்க 2 பேரும் ஜாலியா போயிட்டு நெறைய பேர் பார்ப்போம், பேசுவோம். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஒரு ரிலேஷன்ஷிப் கூட பார்த்தீங்கன்னா, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இன்னும் க்ளோஸா உருவாகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உண்மைதானே? ஓகே. உண்மைனாக்கா எல்லாரும் அங்க தலையாட்டுங்க. எனவே ஐ கான்ட் சீ த வீடியோ பிகாஸ் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஸ்லைட் ஃபோக்கஸ் பண்ணி பேசுறதுனால. ஸோ உண்மைன்னா எஸ்ன்னு போடுங்க. வெரி குட். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச் ரெஸ்பாண்ட் பண்றீங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு நெட்வொர்க் பிசினஸ் ஒரு ஜாப்ல பாருங்க, பாஸ் டிசைர்ஸ் யுவர் பே இன்கிரீஸ். உங்க வேலையில இப்ப நான் அதுதான் பார்த்தேன் பாருங்க. என்னோட வேலையில கவர்மெண்ட்ல வேலை செய்யும்பொழுது, என்னோட இன்கம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நீ வந்து உன்னோட படிப்பு எஸ்பிஎம் படிச்சிருக்கிற. உன் சம்பளம் இவ்வள. 1 வருஷத்துக்கு இவ்வளோ சம்பளம் ஏத்துவோம். 10 வருஷத்துல உன் சம்பளம் இவ்வள. 20 வருஷம் உன் சம்பளம் இவ்வள. பென்ஷன் ஆகும்போது 55 வயசு அப்பலாம் வந்து 55 வயசுல இவ்வளோ சம்பளம் எடுப்பேன்னு சொன்னாங்க. அத பார்த்து தான் நான் பயந்துட்டேன். 55 வயசுல நான் இவ்வளோ சம்பளம் எடுத்தேன்னா, என் பிள்ளைகள படிக்க வைக்க முடியுமா? என் வாழ்க்கை மாறுமா? என் வாழ்க்கை தரத்த மாத்தணும்னா, இதே சம்பளத்துல இருந்தேன்னா 55 வயசுல நான் தடுமாறிருவேன். அப்படி சொல்லி தான் நம்ம இந்த வியாபாரம் செய்யணும்னு முடிவு எடுத்தோம். அதே இந்த பிசினஸ் நீங்க செய்யும்போது, யூ டிசைட் யுவர் பே இன்கிரீஸ். நீங்க பார்ட் டைமா வருவீங்க. உங்க பிசினஸ்ல நீங்க 3%, 6%, 9% யூ கேன் க்ரோ. உங்களுக்கு வந்து 1000 வேணுமா? 2000 வேணுமா? 10,000 வேணுமா? நீங்க முடிவு பண்ணலாம். பிகாஸ் அதுக்கு தகுந்த உழைப்ப போட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்கு வருமானம் கூட சம்பாதிக்கலாம். வேலையில நீங்க எவ்வளவுதான் நீங்க எஃபர்ட் போட்டாலும், உங்களுக்கு அதே சம்பளம் தான். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, கம்யூட் இன் ஹெவி டிராஃபிக். ஆஃப்கோர்ஸ் வேலைனால இன்னைக்கு பாருங்க, நெறைய பேர் எஸ்பெஷலி உங்களுக்கு தெரியும். எஸ்பெஷலி ஜேபில வேலை செய்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு போயிட்டு வரத்துக்கே அவங்களுடைய டைம் வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 4லிருந்து 5 மணி நேரம் செலவு பண்றாங்க. அதே மாரி ஈவன் கேரளால உள்ளவங்க கூட பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க அந்த டிராஃபிக்லயே வந்துட்டு குறைஞ்சபட்சம் காலையில 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம், 4 மணி நேரம் டிராவல் பண்றாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்னைக்கு டிராஃபிக்லயே போகுது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த மாரி டிராஃபிக்ல அதிகமா போறதுனால நெறைய பேர் ஆக்சிடென்ட், எஸ்பெஷலி பாருங்க சிங்கப்பூர் டிராவல் பண்றவங்க, பைக்ல டிராவல் பண்றவங்கனால நெறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகி எத்தனையோ பேரு அவங்களோட உயிர் இழந்திருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு வந்து அவங்களுடைய உடல் இருப்புகள் இழந்திருக்கிறாங்க. இன்னைக்கு பேரலைஸ் ஆயிருக்கிறாங்க. இன்னைக்கு பேர் வேலைக்கு செய்ய முடியாம இருக்கிறாங்க. எத்தனையோ பேருங்க. இதெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு சகஜமாயிருச்சு. ஆனா நீங்க ஒரு பிசினஸ் சொல்லும்போது, இந்த மாரி எம்பிஏ பிசினஸ் வந்து யூ கேன் வொர்க் ஃப்ரம் யூர் ஹோம். இன்னைக்கு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டீம்லயே இன்னைக்கு வந்து நெறைய பேர் நீங்க பார்த்திருக்கீங்க சாதனையாளர்கள். இன்னைக்கு வந்து ஈவன் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா கூட வீட்ல இருந்து பிசினஸ் பண்றாங்க. இன்னைக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஈவன் கலைவாணிலாம் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நம்மளுடைய ஃபவுண்டர்ஸ் எமரல் கார்த்திக் விஜய் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவங்க இந்த வியாபாரம் வீட்ல இருந்தே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து பிசினஸ் செஞ்சு சாதிச்சு, வேலை செய்த கணவரையும் சிங்கப்பூர்ல இருந்து திருப்பி கொண்டு வந்து, இன்னைக்கு அவங்களும் சுதந்திரமான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்களே! இது ஒரு நம்பிக்கையான விஷயமாச்சே! அப்படின்னு சொல்லும்பொழுது, உங்க கணவருக்கோ, மனைவிக்கோ நீங்க வந்து ஒரு ஃப்ரீடம் குடுக்க முடியும் இந்த வேலையில. என்னுடைய பிசினஸ்லயும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒய்ஃப்க்கு ஒரு ஃப்ரீடம் குடுக்கணும். அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு, பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு நெறைய சிரமமா இருக்காங்களே! இந்த பிசினஸ் நல்லா பண்ணா அவங்களும் ஒரு ஃப்ரீடமா இருக்கலாமே! வீட்ல இருந்தே வேலை செய்யலாமே! வீட்ல இருந்து ஒரு இன்கம் சம்பாரிக்கலாமே! அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குமேன்றதுனால தான் இந்த வியாபாரத்த சீரிஸ தேர்ந்தெடுத்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஜாப் சொல்லும்போது ஒரு ஃபிக்ஸ் டைம் இருக்கு. கிளாக் இன் அண்ட் கிளாக் அவுட். ஆனா பிசினஸ் சொல்லும்போது வேர்எவர் யூ வாண்ட். நீங்க கல்யாணத்துக்கு போனாலும் பிசினஸ் பேசலாம். நீங்க ஒரு விருந்துக்கு போனாலும் பிசினஸ் பேசலாம். நீங்க ஒரு ஒரு கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு ஒரு பஸ்ல டிராவல் பண்றீங்க, ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்றீங்க. யூ கேன் மீட் மோர் பீப்பிள். யூ கேன் டாக் அபௌட் பிசினஸ். எங்க வேணாலும் 24 ஹவர்ஸ் இந்த பிசினஸ் செய்யலாம் ஆன்லைன்ல. ஓகே. அண்ட் வேலையில பார்த்தீங்கன்னா, ஆஸ்க் பெர்மிஷன் ஃபார் டைம் ஆஃப்.
பாருங்க, இன்னைக்கு உடம்புக்கு முடியலையா, உங்களுக்கு நான்லாம் வேலை செய்யும்போது ஒரு இறப்புக்கு போகணும்னா கூட பாஸ் கிட்ட சொல்லிட்டு, பாஸ் ஒரு 2 மணி நேரம் கொடுங்க, நான் ஒரு இறப்பு வருது போயிட்டு வந்துடும்னு சொல்லுவேன். ஆனா இந்த பிசினஸ்ல யூ டிசைட் நீங்க எங்க போறீங்க, எப்ப போறீங்க, என்னைக்கு லீவ் எடுக்கணும், உங்க வியாபாரம் பாருங்க. அண்ட் ஜாப்ல வந்து சோ பிஸி தேர் இஸ் நோ டைம் ஃபார் யூ த பர்சனல் டெவலப்மெண்ட். வேலையில வந்து அந்த வேலையை தவிர வேலை சம்பந்தமா காஸ்ட் அனுப்புவாங்க, வேலை சம்பந்தமான விஷயம் தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்குன்னு ஒரு பர்சனலா வந்து டைம் இருக்காது. ஆனா நான் இந்த பிசினஸ் வரும்போது, வேலையை விட்டுட்டு வந்த பிறகு, இந்த பிசினஸ்க்கு வந்த பிறகு எனக்குன்னு பர்சனல் டெவலப்மெண்ட்ஸ் நிறைய டைம் போட எனக்கு முடிஞ்சிச்சு. எனக்கு நிறைய டிராவல் பண்ண முடிஞ்சுது, நான் நினைச்ச காஸ்ட் போக முடிஞ்சுது, நான் நினைச்சா ஒரு 10 நாள் போய் மெடிடேஷன் செய்ய முடிஞ்சுது. ஓகே, வாழ்க்கை வந்து ஒரு சுதந்திரமா இருந்தது. அதே வேலையில பாருங்க, யூ ஸ்டாப் ஒர்க்கிங், ஸ்டாப் கெட்டிங் பெய்ட். நீங்க வேலையை விட்டு நின்னீங்கன்னா உங்களுக்கு இன்கம் இல்லை. ஆனா பிசினஸ்ல பாருங்க, யூ ஸ்டாப் ஒர்க்கிங் பட் ரெசிடுவல் இன்கம் ஸ்டில் அவைலபிள். அதனாலதான் இந்த பிசினஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒன் இன்கம் மட்டும் இல்லாம தொடர்ந்து வரக்கூடிய வருமானத்தை நீங்க தேட முடியுன்றதுனாலதான் நான் இந்த ஸ்லைட் போட்டு பேசுறேன் உங்களுக்கு. அண்ட் வேலையில பெய்ட் ஒன்ஸ் ஃபார் யூ ஒர்க் அண்ட் ஃபார் ஒன் சேல். நீங்க வேலை செஞ்சு முடிச்சோட தான் உங்களுக்கு சம்பளம். அதே சமயத்துல உங்களுக்கு ஒரு தடவை தான் அந்த சம்பளம். ஓகே, ஆனா பிசினஸ்ல வந்து பெய்ட் ஓவர் அண்ட் ஓவர் ஃபார் ஒர்க்கிங் ஒன்ஸ். ஏன்னா இந்த பிசினஸ்ல நீங்க செஞ்சு சாதிச்சிட்டீங்கன்னா உங்க நெட்வொர்க் பெரிய நெட்வொர்க்கா இருக்கும் பொழுது, நீங்க ஒரு தடவை கஷ்டப்பட்டு 2 வருஷம் 3 வருஷம் செஞ்சு நீங்க நல்லா சாதிக்கும் பொழுது தொடர்ந்து உங்களுடைய லைஃப்ல வருமானம் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் 5 வருஷம் 10 வருஷம் வருமானம் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஸ்லைடு, இதுவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பிகாஸ் த ரியல் லைஃப் ஸ்டாரி. இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் யங்கா இருக்கிறேன், சின்ன வயசா இருக்குது, ஓகே, ஐ வாண்ட் டு என்ஜாய் மை லைஃப் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து டைம் இருக்கு நிறைய, ஆனா காசு இல்லை, பத்தல, எனர்ஜி லெவல் இருக்குது, பட் தே வாண்ட் டு என்ஜாய் லாட். ஓகே, ஸோ ஒரு ஒரு அடால்ட்டா இருக்கும் பொழுது டைம் வந்து இப்போ வேற வேலைக்கு போயிட்டோம், அந்த மாதிரி டைம்ல என்ன நடக்குது, அவங்களுக்கு வேலைக்கு போன பிறகு அவங்க உழைப்பு, வேலை, பிஸி லைஃப் அப்படி இருக்கும் பொழுது டைம் பத்தல, டைம் இல்லை. ஆனா பணம் வந்து ஓரளவு சம்பாதிக்கலாம், எனர்ஜியும் வந்து இருக்கும் ஓரளவு. ஆனா வயசான பிறகு என்ன நடக்கும்னா, நேரமும் டைமும் இருக்கும், அவங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்காது. அதனால இந்த பெஸ்ட் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 25 வயசுக்கு மேல, 20ல இருந்து 25 வயசு, 30 40 50 வயசுக்குள்ளார இந்த மாதிரி பிசினஸ் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப் வந்து பெட்டரா இருக்கும். ஓகே, ஸோ அதனாலதான் வந்து இந்த மாதிரி வியாபாரத்தை பில்ட் பண்ண சொல்றோம். ஸோ லவ் டு ஹெல்ப் அதர்ஸ், மேக் இட் யுவர் ப்ரொஃபஷன். ஸோ எம்பிஏ பிசினஸ் வெரி சிம்பிள். இந்த வியாபாரம் வந்துங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். ஓகே, இதான் நம்ம ப்ரொஃபஷன். என்ன மாதிரி உதவி செய்யறோம், ஒருத்தருக்கு எப்படி ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் சம்பாதிக்கிறது, எப்படி ஒரு +1 இன்கம் சம்பாதிக்கிறது, எப்படி ஒரு பிளான் பி, எப்படி உங்க லைஃப் வந்து சந்தோஷமா வச்சுக்கிறது, எப்படி நீங்க வந்து உங்க லைஃப்ல வந்து ஒரு உங்க ஒரு ஒரு ஃபேமிலியை வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபேமிலியா கொண்டு போறது. ஓகே, ஸோ அப்படி வந்து நீங்க வந்து மற்றவங்களுக்கு இந்த பிசினஸ்ல சொல்லி கொடுத்து அவங்கள ஹெல்ப் பண்ணும்போது, ஒரு ப்ரொஃபஷனா நீங்க பார்க்கும்போது யூ வில் க்ரோ இன் த பிசினஸ். ஓகே, அண்ட் எம்பிஏவோட பாருங்க என்ன சொல்றாரு, எம்பிஏ சக்சஸ் இன் எம்பிஏ இஸ் நாட் அபவுட் லக். It's not about learning, leading, and leveraging a proven system. Okay? ஸோ என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு லக்ன்ற பிசினஸ் கிடையாது. இட்ஸ் அபவுட் லேர்னிங், கத்துக்கிறோம், லீட் பண்றோம், மற்றவங்களுக்கு லீட் பண்றோம், நம்ம செஞ்சு காமிக்கிறோம், சாதிக்கிறோம், மற்றவங்களும் நம்மளை ஃபாலோ பண்ற மாதிரி லீட் பண்றோம். லெவரேஜிங் அ ப்ரூவன் சிஸ்டம், நம்ம இந்த பிசினஸ் மூலியமா ஒரு ப்ரூவன் சிஸ்டம் மூலியமா உங்க இன்கம் வந்து நீங்க மல்டிபிள் பண்றீங்க. அதே சமயத்துல ஒரு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு ஒரு இன்கம். ஸோ அதனாலதான் இந்த பிசினஸ் வந்து இட்ஸ் ரியலி ஹார்ட் ஒர்க். 5 இயர்ஸ் நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க லைஃப் பூரா நீங்க சந்தோஷமா வாழலாம். ஓகே, ஸோ ஈவன் இன்னொருத்தவங்க பாருங்க, இன்ட்ரா நோயின் பெற்றவங்க வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஒன் ஆஃப் த பாப்புலர் லேடி, வேர்ல்ட் ஃபேமஸ் லேடி. பிகாஸ் இவங்க வந்து லீடர்ஷிப்ல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் லேடி ஃப்ரம் இந்தியா. இவங்க வந்து பெப்சி கம்பெனிஸ்லாம் வந்துட்டு இவங்க ஒரு சிஇஓ இருந்திருக்காங்க, இப்போ ரிட்டையர் பண்ணிட்டாங்க. இவங்களே என்ன சொல்லியிருக்காங்க, ப்ளீஸ் ஹெல்ப் அதர்ஸ் ரைஸ், மற்றவங்க உயரத்துக்கு எது உதவி செய்யுங்க. இப்ப நம்ம மாதிரி பிசினஸ்ல அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கிரேட்னஸ் கம்ஸ் நாட் ஃப்ரம் அ பொசிஷன் பட் ஃப்ரம் ஹெல்பிங் பில்ட் த ஃபியூச்சர். வி ஹேவ் அன் ஒப்ளிகேஷன் டு புல் அதர்ஸ் அப். இந்த வியாபாரத்துல பாருங்க, இன்னைக்கு ஏன் எவ்வளவு தூரம் பேசுறேன்னா, இன்னைக்கு வந்து நீங்க ஒரு பிளாட்டினமா இருந்தாலும் சரி, ஒரு எமரலா ஒரு டைமண்டா இருந்தாலும் சரி, மற்றவங்களும் அவங்க லைஃப்ல முன்னுக்கு வரணும், அவங்களும் கூட சம்பாதிக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி வியாபாரத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வாழ்க்கையில வந்து பிறப்பு இறப்பு இதுக்கு இடையில எவ்வளவு பேர் வாழ்க்கையில நீங்க வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க போறீங்க, எவ்வளவு பேர் வாழ்க்கை வந்து உங்களால உயர போகுது அப்படின்றத வாழ்க்கை. ஓகே, ஸோ இந்த வாழ்க்கைய இந்த குறைஞ்ச காலகட்டத்துல நம்ம எப்படி வாழணும்னா, நம்மளும் நல்லா இருக்கணும், மற்றவங்களையும் நம்ம நல்லா வாழறதுக்கு உதவி செய்யணும். ஓகேங்களா? ஸோ ஆக நல்லா யோசிச்சு பாருங்க, ஆர் யூ இன் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் மணி or trapped by it?
ஸோ உங்களுக்கு இவ்வளவு விஷயம் நான் ஷேர் பண்ணேன். நீங்க வந்து கண்ட்ரோல், பணம் வந்து உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கா, இல்ல பணம் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுதா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஓகே. அண்ட் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இன்னொன்னு பாருங்க, ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 67, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 78. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆக்சுவலி இப்போ நான் 60 இல்லை மலேசியாவில். ஸோ நம்ம வந்து 78 வயசு வரைக்கும் இருந்தால் கூட ஒர்க் ஃபார் 50 years அண்ட் மேபி யூ என்ஜாய் 11 years. அதாவது இன்னைக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா, நம்மளோட சொன்ன மாதிரி 30 வயசு வரைக்கும் படிக்கிறாங்க, 60 வயசு வரைக்கும் வேலை செய்யறாங்க, 30 வருஷம் வேலை செய்யறாங்க. கடைசி காலம் வந்து ஒரு 10-20 வருஷம் வந்து லைஃப் என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த டைம்ல வந்து நோ ஒன் லைஃப் வந்து யூ கேன் என்ஜாய் பிகாஸ் நிறைய இஷ்யூஸ். ஸோ இது ஒரு ஸ்கேம் பாத்தீங்க, இது ஒரு ஸ்கேம், அது நம்ம பேச வேண்டாம். ஓகே. ஸோ த பெஸ்ட் இஸ் ஸ்ட்ரகிள் நவ், என்ஜாய் யுவர் லைஃப் லேட்டர். ஓகே. என்ஜாய் நவ், ஸ்ட்ரகிள் யுவர் லைஃப் லேட்டர். எது உங்களுக்கு வேணும்? ஏ வேணுமா, பி வேணுமா? மேல விழுது ஏ. ஸ்ட்ரகிள் நவ், இப்ப நீ கஷ்டப்படுறீங்க, 2 வருஷம் 3 வருஷம் உழைக்கிறீங்க, உங்க லைஃப் என்ஜாய் பண்ண போறீங்க லேட்டர். இல்ல இப்ப நீங்க வந்து நீங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றீங்க. அஃப்கோர்ஸ் இப்ப காசு சம்பாதிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து சுத்தி சுத்தி மலேசியா போகலாம், டிராவல் பண்ணலாம், ஜாலியா போய் படம் பார்க்க போகலாம், நல்ல பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து 1000-2000 சாப்பிடலாம், எல்லாம் செய்யலாம். பட் லேட்டர் யூ ஸ்ட்ரகிள். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாம் ஸ்மார்ட் பீப்பிள், யூ ஆல் வெரி ஸ்மார்ட் பீப்பிள், யூ சூசிங் ஏ. ஸ்ட்ரகிள் நவ், என்ஜாய் லேட்டர். ஸோ இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஸ்ட்ரகிளிங். ஆக்சுவலி இந்த வியாபாரம் பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எப்படி நம்ம உதவி செய்ய முடியும் அப்படின்றது தான், மற்றவங்க எப்படி நம்ம வாழ்றது உயர்த்துறதுக்கு நம்ம என்ன செய்ய போறோன்றது தான் இந்த வாழ்க்கையில முக்கியமான விஷயம் பாருங்க. ஸோ ஆக வந்து இன்னைக்கு வந்து இந்த ஸ்லைட்ஸ்ல வந்து நான் சின்ன சின்ன ஸ்லைட்ஸ் வந்து ஏன் இப்படி போட்டு பேசுறேன்னா, சம்டைம் வந்து நம்ம வந்து இன்னைக்குள்ள வாழ்க்கை நடைமுறையில என்ன நடக்குன்றத ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம், ஒரு கண்ணோட்டம் மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்து காமிச்சேன் நான். ஏன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து நிறைய விஷயங்கள், பொது விஷயங்கள் வந்து தெரியாம இருக்கிறோம். இன்னைக்கு வந்து வாழ்க்கையில இன்னைக்கு நடைமுறையில என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. ஸோ இன்னைக்குள்ள காலகட்டத்துல பாருங்க, இந்த மாதிரி நல்ல ஒரு அமைதியான உலகத்துல அமைதியா போயிட்டு இருந்த டைம்ல இன்னைக்கு போர் அப்படின்னு சொன்னோன்னே இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உருவாகுன்றது பாருங்க. இன்னைக்கு சில நாடுகள்ல வந்து கார் ஓட்டி நீங்க வேலைக்கு போக வேண்டாம், வீட்டுல இருங்க, வீட்டுல இருந்தே வேலை செய்யுங்கன்னு சொல்லி கோவிட் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க சில நாட்டுல. சில நாட்டுல எண்ணெய் பத்தாம போயிருச்சு. ஓகே. சில நாட்டுல சமைக்க கேஸ் இல்லை. ஓகே. சில நாடுகள்ல வந்து பொருட்கள்லாம் விலையேறிச்சு. ஸோ நம்ம நாட்டுல இன்னும் பாதிக்கப்படலை, ஆனா பாதிக்கப்படுவோம். அதுக்கு முன்ன நம்ம வந்து நம்ம தயார் நிலையில இருக்கணும். ஸோ ஆக என்ன செய்ய போறோம்? அப்ப இந்த மாதிரி ஒரு பிசினஸ், சிம்பிளான பிசினஸ், இந்த பிசினஸ் எப்படி நம்ம செஞ்சா எப்படி சம்பாதிக்கலாம்னு உங்களுக்கு நான் வந்து குயிக்கா வந்து இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 20 மினிட்ஸ்ல நான் இந்த வியாபார திட்டத்தை இப்ப காமிக்க போறேன். ஸோ இது வரைக்கும் நான் பேசினதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு, நம்ம இன்னைக்குள்ள காலகட்டத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு உலகன்றதை நான் பேசியிருக்கிறேன். ஸோ ஐ எம் ஷுவர் உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து கொண்டு சேர்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். நான் என்ன நம்புறேன்னாக்கா உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் கிடைச்சிருக்கும். நீங்க வந்து தொடர்ந்து இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் நீங்க இருந்தீங்கன்னா இந்த வியாபாரத்தை நம்ம எப்படி கொண்டு போகலாம், எப்படி நம்ம சம்பாதிக்கலாம், நீங்க எப்படி உங்க வாழ்க்கையில ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வரும், மற்றவங்களை எப்படி உயர்த்தலான்றதை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. ஐ ஜஸ்ட் குவிக்லி நான் வந்து கொஞ்சம் ஸ்லைட்ஸ் எடுத்துக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் அந்த பிளான் ஸ்லைட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குயிக்கா தண்ணி குடிக்கிறவங்க தண்ணி குடிச்சுக்கலாம். ஸோ ஐம் ஜஸ்ட் கெட்டிங் த பிளான் நவ். ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் த பிளான். ஓகே. ஸ்லைட்ஸ் தெரியுதுங்களா எல்லாருக்கும்? ஸ்லைட்ஸ் தெரிஞ்சுன்னா ஒன்று ஒன்று போடுங்க பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் பாருங்க, நம்ம சொன்ன மாதிரி ஃப்ரீடம், அதாவது ஒரு 9 to 5 ஜாப்லேயே வேலை செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கனவு இல்லாத வாழ்க்கை.
ஸோ நம்ம ஒரு ஃப்ரீடமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். இங்கே உள்ள படம் போட்டிருக்கிறேன் பாருங்க. நானும் ஒய்ஃபும் வந்து மக்காமால வேலை செய்யும் பொழுது, வாழ்க்கையே வந்து அங்கே ஒரு டென்ஷனான லைஃபுங்க. பார்க்கறதுக்கு இன்னைக்கு ரொம்ப பேர் நம்ம நினைக்கிறோம் நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல துறையில இருக்காங்க, நல்ல வேலையில இருக்காங்கன்னு. ஆனா அவங்க மன நிம்மதியோட இருக்காங்களா? அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா? அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றாங்களான்னு உங்களுக்கு தெரியாது. ஓகே. அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குது, அவங்களுக்கு எவ்வளவு அக்கவுண்ட்ல காசு இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ சம்டைம்ஸ் நம்ம மத்தவங்கள பார்த்து நம்ம வந்து எதுவும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஆனா உங்க வாழ்க்கைய நீங்க எப்படி கொண்டு போறீங்க? அப்படின்றத நான் இன்னைக்கு பேச போறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து நாங்க முன்ன வேலை செய்து கொண்டிருக்கும்போது எடுத்த படம். ஸோ இன்னைக்கு ஆனா இது ஒரு நல்ல ஒரு அனுபவம். 15 வருஷத்துல கோர்ட்ல வந்து நெறைய கேஸ் பார்த்தோம். நெறைய வாழ்க்கையில வந்து பல பிரச்சனைகள் உள்ளவங்கள சந்திச்சோம். அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஒரு அனுபவம். அந்த பாடம் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு லெசனா இருந்தது. ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, நான் இந்த பிசினஸ் பிளானுக்கு போறேன். ஸோ அட்லீஸ்ட் நீங்க வந்து இந்த வியாபாரத்தில பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நம்ம இந்த எம்பிஏ பிசினஸ்ல இருக்கிறோம். நம்பர் 1 நீங்க என்ன நம்பணும்? நம்ம எம்பிஏ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனி. எஸ்பெஷலி மலேசியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, 50 இயர்ஸ் வெற்றிகரமா நடப்பட்டுருக்குது. ஓகே. ஸோ கடைசியில முடிக்கும்போது நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் குடுக்குறேன். அந்த குட் நியூஸ் எம்பிஏ 50 இயர்ஸ் செலிப்ரேஷன் என்ன செய்ய போறாங்கன்னு ஒரு குட் நியூஸ் குடுக்குறேன். நீங்க அப்புறம் பாருங்க. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாரி ஒரு பிசினஸ்ங்க நானும் ஒய்ஃபும் பாருங்க, நாங்க கோர்ட்ல வேலை செஞ்சதுனால நீங்க நம்ம சொன்ன மாரி நெறைய கேஸ் கேஸ் பண்ணி புவான், ஏமாற்று கேஸு, ஏமாற்றப்பட்டவர்கள், இன்னைக்கு ஸ்கேம் இந்த மாரி இன்னைக்கு நடக்குது பாருங்க ஸ்கேம். இந்த மாரி நெறைய ஸ்கேம்ல ஏமாற்றப்படுறாங்க. அப்படி இருக்கையில, இந்த எம்பிஏ பிசினஸ் வந்து உண்மையிலேயே நல்ல பிசினஸ் தான் அப்படின்னு நான் சந்தேகத்துல பார்க்க ஆரம்பிச்சோம். ஏன்னா ரொம்ப மினிமம் கேப்பிட்டல் இந்த வியாபாரம் பாருங்க ₹60ல ஒரு பிசினஸ்ங்க. நாங்கலாம் ஆரம்பிக்கும்போது ஐ ரிமெம்பர் $78. இப்போ வந்து $60 தான். பிகாஸ் இன்னைக்கு வந்து பிரிண்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் மாதம் மாதம் உங்களுக்கு அமேகிராம்லாம் அனுப்ப வேண்டாம். ஸோ எல்லாமே டிஜிட்டல் ஆயிருச்சு. இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் பிசினஸ் ஆயிருச்சுனால, சிம்பிள் பிசினஸ் அண்ட் எஸ்பெஷலி எம்பிஏ பாருங்க ஒரு சக்சஸ்ஃபுல் கம்பெனி இன்னைக்கு மலேசியாவிலயும் இருக்குது. இன்னைக்கு உலகத்துல 100 நாட்டுல இருக்குது. இன்னைக்கு இந்த எம்பிஏ கம்பெனி இது வந்து நம்ம வேர்ல்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். இது வந்து அமெரிக்காவில் இருக்கு. 250 ஃபுட்பால் ஃபீல்டு அகலத்துக்கு பெரிய கம்பெனி. மலேசியாவில் 100 மில்லியனுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணி நம்ம எம்பிஏ பெவிலியன் கட்டியிருக்கிறாங்க. ஸோ புதிதாக வந்த நண்பர்கள் அப்படி வாய்ப்பு இருந்தால் இந்த மாதிரி நண்பர்கள் ஷாப் போய் பாருங்க. எம்பிஏ ஷாப் வந்து மலேசியாவில் 22 லொக்கேஷன்ல இருக்குது. எஸ்பெஷலி நிறைய அழகழகான ஷாப்ஸ் இன்னைக்கு வந்து ஷாப்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக கட்டியிருக்கிறாங்க. அந்த ஷாப்ஸில் போய் நீங்கள் நல்லா ஒரு காஃபி வாங்கிட்டு டீ ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு நீங்க குடிச்சுக்கிட்டு உங்களுடைய டவுன்லைனோட உங்களோட கஸ்டமரோட பேசலாம். முன்னெல்லாம் இந்த மாதிரி கிடையாது. இன்னைக்கு அந்த ஷாப்ல டாய்லெட் வசதி இருக்கு, மீட்டிங் வசதி இருக்கு, மீட்டிங் ரூம்ஸ் இருக்குது. எல்லா வசதிகளும் உங்களுக்கு இருக்குது பாருங்க. அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்க வியாபாரத்துக்குன்னு உங்களுக்கு கடையும் வந்து எம்பிஏ கடையும் வச்சிருக்காங்க. நீங்க வியாபாரத்த வந்து இங்க பேசுறதுக்கும் அழகான ஒரு என்வாயர்ன்மென்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க நம்ம எம்பிஏ கம்பெனி. அதே சமயத்துல பாருங்க நம்ம வந்து நீங்க ஆர்டர் பண்ற ப்ராடக்ட்லாம் எம்பிஏவே டேக் கேர் பண்ணி அவங்களே அனுப்புறாங்க. லாஜிஸ்டிக் பத்தி நீங்க வொரி பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ அதே சமயத்துல உங்களுக்கு வந்து நம்ம டீம் இருக்காங்க. கஸ்டமர் சர்வீஸ் டீம் காலையில 8 மணிலேருந்து இஃப் நாட் மிஸ்டேக்கன் சாயந்தரம் 7 மணி வரைக்கும் யார் வேணாலும் என்ன பிரச்சனை வேணாலும் நேரா கால் பண்ணலாம். கஸ்டமர் சர்வீஸ் டீம் இருக்கு. ப்ராடக்ட் ரிப்பேர் எதுவும் அனுப்புனாலும் போய் செய்யலாம். 100% மனி பேக் கேரண்டி குடுக்குறாங்க. இது எல்லாமே எம்பிஏ கம்பெனி டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இல்லாத பிசினஸ்ங்க. வெளிய இன்னைக்கு எல்லா பிசினஸ்லயும் நீங்க எல்லாம் தலையில எடுத்து போட்டுட்டு போணும். ஸோ அதுவும் இல்லாம எம்பிஏ பிசினஸ் 98ல இருந்து மலேசியாவுல ஆன்லைன்ல இருக்குது. ஓகே. இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மலேசியாவிலும் சரி, உலக அளவுல வந்து 61.3 பில்லியன் டாலர்ஸ் வந்து எம்பிஏ வந்து இன்கமா போனஸா பே பண்ணியிருக்கிறாங்க. அதனால வந்து மலேசியாவிலேயே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அன்னைக்கு கூட எம்பிஏ ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்தாங்க. மோர் தென் 100 மில்லியனர்ஸ் எம்பிஏ கிரியேட் பண்ணியிருக்காங்க மலேசியாவிலேயே. ஓகே. இன்னைக்கு உலக அளவுல எத்தனையோ பேர் மில்லியனர் ஆயிருக்காங்க இந்த எம்பிஏ பிசினஸ்ல. ஓகே. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எம்பிஏ வந்து தே கிவ் த பெஸ்ட் ப்ராடக்ட், பெஸ்ட் பிளான் அண்ட் வாட்டெவர் தே ப்ராமிஸ் தே டூ. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையான விஷயம். சான்போ இயக்குனர் இந்த வியாபாரத்த 5, 6 வருஷம் செய்தாங்க. அதுக்கு பிறகு இறந்த பிறகும் இன்னைக்கு வந்து பாருங்க அவங்களுக்கு தொடர்ச்சியா வருமானம் வந்துகிட்டு இருக்கு. இது உண்மை கதை. இது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய பேர் இன்னைக்கு வந்து டைமண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எம்பிஏ 50 வருஷம் இருக்கிறனால மலேசியாவுல, இன்னைக்கு நெறைய டைமண்ட்ஸ் வந்து 60 வயசு, 70 வயசு, 80 வயசுன்னு போகும்பொழுது நெறைய டைமண்ட்ஸ் இறந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க இறந்தாலும் இந்த வருமானம் வந்து இன்னைக்கு அவங்களுடைய ஃபேமிலிக்கு போயிட்டு இருக்குன்றத எம்பிஏ நிரூபிச்சிருக்கிறாங்க. அந்த மாரி பார்க்கையில இந்த சான்போயோக்கோட இன்கம் கூட பார்த்தீங்கன்னா, அவங்க இறந்தது 93ல இன்னைக்கு வரைக்கும் அவங்க அவங்க ஃபேமிலிக்கு இன்கம் போயிட்டு இருக்கு. ஏறக்குறைய ஒரு 10 மில்லியனுக்கு மேல இன்கம் போயிருக்கு. அதே மாரி இது வந்து சம்பவம் நடந்தது வந்து 93ல. இப்போ அவங்கலாம் சின்ன வயசுல இறந்துட்டாங்க. ஆனா இப்போ வந்து நெறைய டைமண்ட்ஸ் ரிட்டயர் பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க. அவங்க வியாபாரத்த வந்து அவங்க பிள்ளைகளுக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க.
அவங்க பிள்ளைகள் செய்கிறாங்களோ தொடர்ந்து அந்த வருமானம் அவங்க பிள்ளைகளுக்கு போயிட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் அந்த பிஸ்னஸ் போயிட்டு இருக்குது. ஸோ இட்ஸ் a வெரி குட். நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் எல்லாருக்குமே தேவைங்க. ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் தேவை, நியூட்ரிஷன் தேவை, பியூட்டி ப்ராடக்ட்ஸ் தேவை, ஷாம்பூ தேவை, டூத் பேஸ்ட் தேவை, ஹோம் டெக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, வாட்டர் ஃபில்டர், கேர் ஃபில்டர் இருக்குது, பர்சனல் கேர் ஐட்டம் இருக்குது. பீப்பிள் ஆக்சுவலி இந்த வியாபாரத்தை கொஞ்சம் நல்லா செஞ்சீங்கன்னா பீப்பிள் உங்களுக்கு தேடி வருவாங்க. இன்னைக்கு கூட நான் நினைக்கிறேன், எனக்கு ஒரு தெரிஞ்சு ஒரு 15 வருஷத்துக்கு முன்பு பார்த்த ஒரு நண்பர் இன்னைக்கு ஒரு கால் பண்ணி இன்னைக்கு வந்து திடீர்னு அவர் சொல்றாரு, என்னோட ஒய்ஃப்க்கு வந்து அல்சர் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு ஞாபகம் இருக்கு, நீ முன்னிருந்தே நீ எம்பிஏ செஞ்சுக்கிட்டு இருக்கிற, ஸோ நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கூப்பிட்டாரு. அவரும் பாருங்க 70 வயசு ரிட்டையர் ஆயிட்டாரு. அவங்க வீட்டுக்கு நானும் ஒய்ஃப் இன்னைக்கு போய் உட்காந்து பேசிட்டு கூட இன்னைக்கு ஒரு கட் ப்ரோட்டீன் செட் க்ளோஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ பீப்புள் வில் லுக் ஃபார் யூ as long as you are staying in the business. இந்த பிசினஸ்ல நீங்க ஸ்டே பண்ணீங்களா உங்களை தேடி வருவாங்க. பிகாஸ் தே நோ இந்த வியாபாரத்தை நீங்க சீரியஸா செய்யறீங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னு. அதே மாதிரி நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ் வந்து பாருங்க, இட்ஸ் ஆர்கானிக் சப்ளிமெண்ட்ஸ், வெல் நோன் சப்ளிமெண்ட்ஸ், 6400 ஏக்கர்ல தயார் பண்ணி இன்னைக்கு வந்து எந்த ஒரு ஆர்கானிக் சொல்லும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற காய்கறிகள் சைவர் கூட பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல சைவர் நம்ம இன்னைக்கு பயிர்பட்டு மலேசியாவில் வர்றது எல்லாமே வந்து ரசாயன உரமும் ரசாயனத்தில் கலக்கப்பட்ட உரங்கள் போட்டு அதே சமயத்தில் நிறைய கெமிக்கல்ஸ் ரசாயன மருந்துகள் அடிக்கப்பட்டு வரக்கூடிய காய்கறிகளும் பழங்களும் நம்ம சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் எம்பிஏவோட பாருங்க எந்த ரீதியிலுமே பாதிக்கப்படாத எந்த ஒரு ரசாயனமும் இல்லாம ஆர்கானிக்லி க்ரோன் பண்ணி, ஆர்கானிக் சொல்லும்போது இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, மாட்டு சாணி இந்த மாதிரி இதில் போட்டு உரத்தை போட்டு அவங்க வளர்த்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரிஜினலான ஒரு சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அது வரைக்கும் ரொம்ப பாராட்டணும் நம்ம எம்பிஏவை. இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து சாப்பிட்டவங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நம்மளுடைய ஆர்டிஸ்ட்ரி ப்ராடக்ட் பாருங்க, இப்போ லேட்டஸ்டாக கூட ஒன்று ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க. அழகு சாதன பொருட்கள் சொல்லும் பொழுது உங்க ஸ்கினை நேச்சுரலா, அதாவது இது பாருங்க இதெல்லாம் வேகன் ப்ராடக்ட். வேகன் சொல்லும் பொழுது எந்த ஒரு அனிமலோ எந்த ஒரு இது பாவி யூஸ் பண்ணாம முழுக்க முழுக்க தாவரங்கள்ல செய்யப்பட்ட ப்ராடக்ட்ஸ், வேகன் ப்ராடக்ட்ஸ். ஸோ அது வந்து பொட்டானிக்கல் ப்ராடக்ட்ஸ்ல செஞ்சிருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம என்வாயர்மெண்ட் சொல்லும் பொழுது நம்ம தண்ணீர், சுத்தமான தண்ணீர் வேணும், அதுக்கு வேண்டிய பொருள், சுத்தமான காத்து வேணும், அதுக்கு வேண்டிய பொருள்லாம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ், பெஸ்ட் பிஸ்னஸ். ஓகே, 1000 சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. சேஃபான ப்ராடக்ட், டைம் ப்ரூவன், வைட் ரேஞ்ச் ப்ராடக்ட், மார்க்கெட் லீடர். ஸோ இந்த மாதிரி ஒரு பிசினஸ்ல நம்ம ஈடுபட்டு இருக்கிறோம். ஸோ என்ன பண்ணா ரொம்ப சிம்பிள். இந்த வியாபாரத்துல வரவங்களாம் இதைத்தான் முதல்ல செய்யணும். ஆனா ரொம்ப பேரால செய்ய முடியல. ஆக்சுவலி சிம்பிள் விஷயம், ஆனா செய்ய மாட்டுறாங்க. ஏன்னாக்கா அவங்க மைண்ட் செட் மாறல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்னும் வெளியே போய் வாங்கிட்டு இருக்கு, இன்னும் வெளியே சீப்பா இருக்கு, இன்னும் வெளியே நல்ல எனக்கு சீப்பான பொருள் கிடைக்கும், நான் காசு சேமிக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வந்து அவங்க பணம் வெளியே போயிட்டு இருக்கு, திருப்பி வர கிடையாது. ஸோ இங்க நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும்னா முக்கால்வாசி வந்து நம்ம பிராண்டை மாற்ற போறோம். இன்னைக்கு நம்ம வீட்டில் கால்கேட் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு நம்மளுடைய கிளிஸ்டர் யூஸ் பண்ணது வந்து மோர் தென் 25 இயர்ஸ். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் நம்ம வந்து கிளிஸ்டர் தான் பாய்க்கிறோம், வெளியே தூக்கி போட்டுறோம் மற்ற டீத் பேஸ்ட் வேணான்னு. அந்த மாதிரி வந்து பொருளை மாற்றும் பொழுது உங்களுக்கு இன்கம் வருது. இதை தான் நம்ம எம்பிபிஎஸ் செய்யணும். ஆனா ரொம்ப பேர் வந்து அவங்க மாற தயாரா இல்லை. மாற தயாரா இல்லைன்னா நீங்க செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் எம்பிபிஎஸ் சீரியஸா செய்யணும்னு சொல்றாங்க, சம்பாதிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா வீட்டுல போய் பாத்தீங்கன்னா எல்லாம் பிராண்டாக்ஸ். பிராண்டாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க எப்படி முன்னுக்கு வர முடியும்? டூத் பேஸ்ட்ல இருந்து ஷாம்பூல இருந்து 100% நீங்க ப்ராடக்ட் மாத்துங்க. உங்களுக்கு வேண்டிய வைட்டமின்ஸ்ல இருந்து சப்ளிமெண்ட்ஸ்ல இருந்து எம்ஏ யூஸ் பண்ணுங்க. வாட்டர் ஃபில்டர்ல இருந்து காத்து ஃபில்டர்ல இருந்து எல்லாமே நம்மளோட யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஹை குவாலிட்டி ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாம யூ ஆல்சோ ஹேவ், யூ கேன் சேவ் மணி. நாட் ஒன்லி சேவ் மணி, உங்களுக்கு திருப்பி பணம் வருங்க. அது புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எனக்கு காசு வேணும், சம்பாதிக்கணும், ஆனா எம்பிஏல எனக்கு காசு வரல. எப்படி காசு வரும்? நீங்க பிராண்டை மாத்தாம எப்படிங்க காசு வரும்? ஸோ ஜஸ்ட் சேஞ்ச் த பிராண்ட், யூ கேன் மேக் மணி. இதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ வந்து ரொம்ப பேர் வந்து பணம் வேணும், நான் பிசினஸ் சாதிக்கணுன்றாங்க, ஆனா செய்ய தயாரா இல்லை, அவங்க மாற தயாரா இல்லை. பிராண்டை மட்டும் மாத்துறது இல்லை, உங்க சிந்தனையை மாறணும், உங்க செயலும் மாறணும். நீங்க கத்துக்க தயாரா இருக்கணும், உங்களோட அப்ளைனை ஃபாலோ பண்ணணும். உங்க இந்த பிசினஸ்ல உங்களை லீட் பண்ற பிளாட்டினம் ஃபவுண்டர்ஸ், பிளாட்டினம் உங்களோட எமரல், அவங்க சொல்றதை கேட்கணும். அதை விட்டுட்டு இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா யூ கேனாட் பி சக்சஸ்ஃபுல். இன்னைக்கு கூட ஒரு கேர்ள் வந்து பாருங்க, ஷீலா அவ்வளவு அழகா எடுத்து சொல்லி சப்ளிமெண்ட்ஸ், யாரோ ஒரு ஃப்ரெண்டு டாக்டரும் கிடையாது, நியூட்ரிஷனிஸ்டும் கிடையாது, அதெல்லாம் எடுக்காதுன்னு சொன்னோன்னா திருப்பி கால் பண்றாங்க, என் ஃப்ரெண்டு சொன்னாங்க அதெல்லாம் எடுக்காதுன்னு சொன்னாங்க அப்படின்னு. அப்ப இன்னைக்குள்ள காலகட்டத்துல நம்ம வந்து யார் எக்ஸ்பர்ட்? இந்த பிசினஸ்ல நீங்க பிளாட்டினம்னா அவங்க ஒரு எக்ஸ்பர்ட். இன்னைக்கு ஒரு ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினமா அவங்க ஒரு எக்ஸ்பர்ட். அவங்கள கேளுங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுங்க.
யூ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல், பட் யூ டோன்ட் சேஞ்ச், யூ கேனாட் டூ. ஸோ நீங்க சேஞ்ச் மாத்துறீங்க, உங்க பொருளையும் மாத்துறீங்க, உங்க மைண்ட் செட்டை மாத்துறீங்க, நெட்வொர்க் உருவாக்குறீங்க. நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களை பார்த்து மற்றவங்க மாறுவாங்க. உங்களை பார்த்து அவங்க பார்ப்பாங்க, நீங்களும் சம்பாதிக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில நீங்களும் நல்லா இருக்கீங்க, ஹெல்த்தியா இருக்கீங்க, ஓகே, சந்தோஷமா வாழ்றீங்க, சிறப்பான ஒரு வாழ்க்கை, எப்பவுமே ஹாப்பியா இருக்கீங்க, உங்களை பார்த்து நானும் வரேன்னு அவங்களும் ஒரு நெட்வொர்க் உருவாக்குவீங்க, ஒரு கூட்டம் வரும். அப்ப அடுத்தது நீங்க இந்த பிசினஸ் சிஸ்டம் மூலியமா இந்த வியாபாரத்தை க்ரோ பண்ணும்போது அண்ட் யூ வில் பி சக்சஸ்ஃபுல். ஸோ இந்த வியாபாரத்துல நம்ம என்ன சொல்றோம், ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு மாசத்துக்கு உங்க வீட்டுக்கு ஒரு 200 வெள்ளியில இருந்து ஒரு 300 வெள்ளி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க. தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட கொஞ்சம் ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 1000 வெள்ளிக்கு ப்ராடக்ட் மாசம் விற்க பாருங்க. 1000 வெள்ளி ஒரு பெரிய காசு இல்லைங்க. ஒரு நாளைக்கு வந்து 30 ரிங்கிட் பிசினஸ், 30 ரிங்கிட் 35 வெள்ளி வியாபாரம் பொருளாக வைக்க முடிஞ்சுச்சுன்னா ஒரு மாசத்துல 1000 வெள்ளி பொருள் வைக்க முடியுமா இல்லைங்களா? ஈஸியா செய்ய முடியும். செய்ய முடியுமா முடியாதுங்களா? முடியும்னா 1 போடுங்க, முடியாதுன்னா 2ன்னு போடுங்க. நீங்க 200 வெள்ளி நீங்க பொருள் ஷாப்பிங் பண்ணி பிசினஸ் செய்ய முடியலன்னா இந்த பிசினஸ் நீங்க இருக்காதீங்க. என்ன கேட்டீங்கன்னா பெட்டர் ரிசைன் அண்ட் கோ. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ரிசைன் பண்ணவும் மாட்டுறாங்க, இந்த பிசினஸ்ல இருக்கிறாங்க. ஆனா அந்த 200 வெள்ளி பொருள் கூட வாங்க மாட்டாங்களே. இப்ப நம்ம எப்படிதான் 2 கட்டானா இருக்கிறாங்க, நம்ம என்னதான் செய்யறது? பட் இருந்தாலும் நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். பட் இஃப் தி டோன்ட் சேஞ்ச் வி கேனாட் டு எனிதிங். அப்ப நீங்க வந்துங்க ஒரு 1000 வெள்ளி பிசினஸ் பண்ணீங்கன்னா, ஒரு 1000 வெள்ளி பிசினஸ் பண்ணீங்கன்னா மாசம், ஓகே, நீங்க 1000 வெள்ளி வியாபாரம் பண்ணி உங்களுக்கு ஒரு 4 ஃப்ரெண்டுக்கு இந்த 1000 வெள்ளி வியாபாரம் பண்ற சொல்லி கொடுத்தீங்கன்னா 5000 வெள்ளி உங்க குழுவுல வியாபாரம் ஓடனா மாசம் 350 வெள்ளி ஏறக்குறைய வருமுங்க. ஏன்னா உங்களுக்கு 6% போனஸ் இருக்குது. அதே சமயத்துல எம்பிஏல வந்து பல மற்ற வருமானம் எக்ஸ்ட்ரா இந்த அண்ட் இந்த கோப்ளாஸ் இன்கம்லாம் வேற கொடுக்குறாங்க. அதே வந்து அடுத்த கட்டத்துல உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க அந்த 5 பேர் 4 பேருக்கும் நீங்க 5000 வெள்ளி பிசினஸ் பண்ற மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா, இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு கவலைப்படாதீங்க. எல்லாம் மீட்டிங் வந்தீங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க. ஆன்லைன் மீட்டிங் வரலாம், ஹவுஸ் மீட்டிங் போகலாம், உங்க சென்டர் மீட்டிங் போனீங்கன்னா உங்க அப்ளை நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஓகே. ஸோ ரிட்டைல் பிரைஸ் வந்து ஆஃப்கோர்ஸ் நீங்க ரிட்டைல் பிரைஸ் இன்கம் இருக்கு, உங்களுக்கு பொருளை வித்தீங்கன்னா ப்ராஃபிட் இருக்கு. அதே சமயத்துல உங்களோட டீமோட செய்யும் பொழுது அந்த பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு போனஸ் இருக்கு. இப்ப நீங்க பாருங்க, நாங்க காமிக்கிறது உங்களோட போனஸ் தான், ரிட்டைல் ப்ராஃபிட்ல. போனஸே பாருங்க உங்களுக்கு 15% வருது உங்களுக்கு. அதாவது ஏறக்குறைய வந்து 21,000 வியாபாரம் பண்ணீங்கன்னா உங்களோட இன்கம் ஈஸிலி 3000 வெள்ளிங்க. ஈஸிலி யாருங்க கொடுப்பாங்க? என்னன்னா நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப குறை சொல்லிட்டு இருக்காங்க, பிரச்சனை பேசுறாங்க. ஆனா நம்ம சொல்லி கொடுக்கறத ஃபாலோ பண்ண தயாரா இல்லை. நீங்க உங்களோட மைண்ட் செட் மாத்தி உங்களோட அப்ளைன் சொல்றது ஃபாலோ பண்ணீங்கன்னா, முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். நானும் ஷீலாலாம் வந்துங்க கோர்ட்ல வேலை செய்யும் பொழுது அன்னாட ஒவ்வொரு நாளும் 200 வெள்ளியிலிருந்து 300 வெள்ளி ஆர்டர் எடுத்துருவோம். பிகாஸ் கேட்டலாக் திறந்து காமிச்சாவே எனக்கு இது வேணுங்க இது வேணும்னு ஆர்டர் கொடுக்குறாங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்துல நீங்க ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றீங்க, இன்ஸ்டால ஷேர் பண்றீங்க, ஈஸிலி கேன் கெட் ஆர்டர்ஸ். ஆனா நம்ம அதை ஷேர் பண்ணலையே. நான் போய் மாமா கடையில் ரொத்தி சென்னாய் சாப்பிட்டேன், நான் போய் இந்த கடையில போயிட்டு நான் வந்து பீஸா சாப்பிட்டேன் அப்படின்னு அதை தானே ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். மாமா கடை பிசினஸும் இப்போ தியேட்டரோட படம் ஓடுறதுக்குன்னா அதை ப்ரொமோட் பண்றோம். நம்ம சொந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன யூஸ் பண்றது நம்ம ப்ரொமோட் பண்ணலையே. ஸோ இதுதான் முக்கியம் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது, உங்களோட இன்கம் வந்து நீங்க உங்களுடைய நண்பர்கள் 4 பேருக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது 21,000 வெள்ளி வியாபாரம் சொல்லி கொடுத்தீங்கன்னா என்னாச்சுங்க, உங்க பிசினஸ் வந்து ஒரு 50,000க்கு மேல போகும்போது ஈஸிலி 8,000 சம்பாதிப்பீங்க. ஸோ இது நடைமுறையில் நடக்கக்கூடிய விஷயங்க. ஸோ கண்டிப்பா முடியும். உங்களுடைய பிளாட்டினம்ஸ் அப்ரோச் பண்ணுங்க, கொஞ்சம் கால் பண்ணுங்க, பேசுங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் என்ன நடக்குன்னா கம்யூனிகேஷன் கேப். என்னதான் நம்ம வந்து அப்ளையன்ஸ் கால் பண்ணி நீங்களும் 1,00,000 வெள்ளி சம்பாதிக்கலாம், 2,00,000 வெள்ளி சம்பாதிக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு கொண்டு வந்துடணும், கரை சேர்த்தணும் நம்ம நினைப்போம். மெசேஜ் பண்ணுவோம், கால் பண்ணுவோம், பதிலே வராது. அப்ப எப்படிங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர்றது? ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப பேருக்கு எண்ணங்கள் இருக்கு. வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், என்னோட கடன்லாம் அடைச்சிடணும், சந்தோஷமா இருக்கணும். ஆனா உழைக்க தயாரா இல்லைங்க. உழைப்பு போட தயாரா இல்லைங்க. அப்ளைன் லிசன் பண்ண தயாரா இல்லைங்க. அப்ளைன் கால் எடுக்க தயாரா இல்லை. அப்ளைனுக்கு மெசேஜ் பண்ண தயாரா இல்லை. அப்படி சொல்லும்போது எப்படிங்க நீங்க சம்பாதிக்க முடியும்? ஸோ யூ ஹேவ் டு சேஞ்ச். இஃப் யூ டோன்ட் சேஞ்ச் யுவர் மைண்ட் செட், யூ டோன்ட் சேஞ்ச் யுவர் ஆட்டிட்யூட், யூ வில் பி லைக் தட். அதான் நான் சொன்னேன்ல, மென்டலி ப்ரோக் ஆயிட்டோம்னா யூ கேனாட் பி சக்சஸ்ஃபுல். மென்டலி ரிச்சா இருந்தீங்கன்னா யூ கேன் பி சக்சஸ்ஃபுல். பணம் வருங்க, என்னைக்கு உங்க சிந்தனை ரிச்சா இருக்கோ நீங்க ரிச் ஆவீங்க. ஓகே. ஸோ நீங்க ஒரு ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் மலேசியாவில் 1,00,000 வெள்ளிக்கு மேலே சம்பாதிக்கிறாங்க. ஃபவுண்டர்ஸ் எமரலே வந்து இன்னைக்கு நல்லா வெளியூருக்கு போக வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஒரு ஃபவுண்டர்ஸ் எமரல் இன்கம் ஒரு 4,00,000 வெள்ளி, ஃபவுண்டர்ஸ் டைமண்ட் 6,00,000 7,00,000 வெள்ளி. ஸோ த மணி இஸ் பிக், மணி இஸ் தேர். பட் ஆர் யூ வில்லிங் டு ஒர்க்? அதுதான் கொஸ்டின் பாருங்க இன்னைக்கு வந்துட்டு. ஆர் யூ வில்லிங் டு ஒர்க்? ஆர் யூ வில்லிங் டு சேஞ்ச் யுவர் ஆட்டிட்யூட்? உங்களுடைய
நடவடிக்கை, உங்களுடைய ஹேபிட், உங்களுடைய எட்டிடியூட் மாற்ற தயாரா இருக்கீங்களா? நம்ம எட்டிடியூட் மாத்தினோம்னா, நம்ம சிந்தனை மாறுனுச்சுன்னா நம்ம செயல் மாறும். சிந்தனை மாறலன்னா செயலும் மாறாது, நம்ம பேசுற வார்த்தையும் மாறாது. எப்போதுமே நம்ம பிரச்சனையை தான் சொல்லிட்டு இருப்போம். எனக்கு கால் வலி, கை வலி, தலைவலி, மைக்ரேனு, எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ செஞ்சுட்டான், வீட்டில் முன்னுக்கு எலுமிச்சங்காய் போட்டிருக்கிறான், ஓகே, எனக்கு வருமானம் பத்தல, காசு பத்தல, காரு காசு கட்ட பத்தல, இது காசு கட்ட பத்தல. ஸோ ஆல்வேஸ் வில் பி கம்ப்ளைனிங் பிகாஸ் நம்ம மைண்ட் செட் வந்து அப்படி இருக்கு. ஓகே, யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் மைண்ட் செட் அண்ட் யூ ஹேவ் டு ஒர்க். ஸோ இந்த வியாபாரத்தில் எல்லாமே சொல்லி கொடுக்குறோம். அதை கத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில நடைமுறையில கொண்டு வந்தோம்னா யூ கேன் பி சக்சஸ்ஃபுல். ஆனா இன்னைக்குள்ள வாழ்க்கை நடைமுறையில் என்ன நடக்கு தெரியுங்களா? பெரும்பாலும் வந்துட்டு மக்கள் வந்து மற்றவங்களை பார்த்துங்க இன்னைக்கு வந்து எல்லாம் என்ன ஆச்சுன்னா, இந்த போன் வந்துங்க 2 விஷயம் இருக்கு. இந்த போனை யூஸ் பண்ணி நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம், அல்லது இந்த போனை பார்த்துக்கிட்டு இந்த போன்ல வர எல்லா ஸ்டேட்டஸ் ரீலர்ஸை பார்த்துக்கிட்டு மற்றவங்க என்னென்ன பண்றாங்கன்னு நீங்க வந்து ஒரு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா, அல்லது உங்க வாழ்க்கை மாறதுக்கு நீங்க உழைக்க போறீங்களா? That's what is happening now. ஓகே, நிறைய பேர் வந்து இன்னைக்கு லைஃப் மற்றவங்க லைஃபை பார்த்துக்கிட்டு தான் இருந்து ரசிக்கிறாங்க ஒழிஞ்சு, அவங்க லைஃப்ல மாற்றம் அடைஞ்சு அவங்க லைஃப் எப்ப ரசிக்க போறாங்க, அவங்க லைஃப் வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எப்ப காமிக்க போறாங்க? காமிக்க வேணாங்க மற்றவங்களுக்கு, நீங்க சந்தோஷமா வாழ்ந்தாவே போதுங்க. உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணுங்க, உங்களை சுற்றி உள்ளவர்களை சந்தோஷமா வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வந்து வாழ்றதுக்கு வந்து உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கையில கிடைச்சிருக்குது. அருமையான ஒரு பிசினஸ் உங்களுக்கு கையில இருக்குது. ஸோ இந்த வியாபாரத்தை இன்னும் சீரியஸா கொஞ்சம் செய்யுங்க. ஓகே, உங்களுடைய அப்ளைனோட உட்காந்து பேசுங்க, சிந்திச்சு பாருங்க நம்ம என்ன பண்ணா எப்படி சாதிக்க முடியும்னு. சிம்பிளான பிசினஸ். இன்னைக்கு வெளியே பாக்குறவங்க என்னென்னமோ கஷ்டப்படுறாங்க, என்னென்னமோ வியாபாரம். அன்னைக்கு கூட பாருங்க, விடிய காலம் நான் வீட்டுல எந்திரிச்சு கோல்ஃப் அடிக்க நான் 7 மணிக்கு போவேன் கோல்ஃப் அடிக்கிறதுக்கு, கோல்ஃப் ஃபீல்டுக்கு. நிறைய பேர் 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு வந்து டைமண்டா இருந்தாலும் காலையிலேயே போய் எக்ஸசைஸ் பண்ணணும், 6-7 மணிக்கு நம்ம கோல்ஃப் வரும். 7 மணிக்கு நான் கோல்ஃப் வெளியாகும், 6:30 மணி 7 மணிக்கு. ஒரு வயசான சீனித்தி நான் பாக்குறேன், அன்னைக்கு 70 வயசு இருக்குங்க, பைஸ்கல் தள்ளிக்கிட்டு போறாங்க. வீடு வீடா போய் அட்டைகள்லாம் பொறுக்குறாங்க, அந்த பேப்பர்ஸ் அட்டைகள்லாம் பொறுக்கி போய் வியாபாரம் பண்றாங்க காலையிலேயே. நம்ம என்னங்க செய்யறோம்? நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன், போட்டு காமிக்கலாம் நினைச்சேன், மறந்துட்டேன் நானு. நேத்து ஒரு வீடியோ பார்த்தேங்க, அந்த வீடியோல கணவர் வந்து பெரிய லோரி ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த லோரியில பின்னால வந்துங்க அவங்க ஒய்ஃப் படுத்திருக்காங்க பிள்ளையோட, மலைக்காரவங்க. அந்த லோரி பாதி தூரம் ஓடின பிறகு கணவர் என்ன சொல்றாரு, தட்டி எழுப்புறாரு ஒய்ஃப. அவரு போய் பின்னால படுத்துக்கிட்டாரு பேபியோட. ஒய்ஃப் லோரி ஓட்டுறாங்க. இன்னைக்கு அப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க மற்ற இனம். நம்ம அந்த மாதிரி உழைக்கிறோமா? அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஐ ரியலி, என்னடா இப்படி உழைக்கிறாங்களே, தே வில் பி சக்சஸ்ஃபுல். அந்த குழந்தைக்காக எப்படி சாதிக்க வேலை செய்யறாங்க. அந்த வீடியோ முடிஞ்ச நான் அடுத்த தடவை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் நான். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஆக இன்னைக்கு எல்லாரும் உழைக்க தயாரா இருக்காங்க. நம்ம உழைக்க தயாரா இருந்தா கண்டிப்பா வெற்றி அடைய முடியும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். அதே சமயத்துல கடைசியா நான் ஒரு தகவல் சொல்றேன்னு சொன்னேன்.